ஹலோ 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 குழந்தை தான் நான் உனக்கு வந்தருள் புரிவாயே
வந்தருள் புரிவாயே எம்மா வந்தருள் புரிவாயே கலை மகளே மலை மகள் இலை மகள் இசை மகள் கலை மகள் அல்லை மகள் இலை மக இசை மகள் வந்தருள் புரிவாயே கலை மகளே வந்தருள் புரிவாயே எம்மா வந்தருள் புரிவாயே கலை மகளே மாடனிலும் மாடந்தான ஐயாவான கரடி மாடா ஒன்புகள நாங்கள் பாட உத்தரவு தரவு வேணும் இங்க கரடி மாடங்கதை படிக்க அதி கரடி மாடங்கதை படிக்க அதி கண்ண வீர வரந்தருவா கரடி மாடங்கதை படிக்க கண்ண பேரா ஐயாவே கரடி மாடா அவதாரத்தை பாட போறோம் தெரியாத கதைகள் எல்லாம் ஐயா தெரியும்படி வரந்தருவா மறந்த சில கதைகள் எல்லாம் மறந்த சில கதைகள் எல்லாம் எங்க மனதில் வந்து அறிய வைப்பாள் சில கதைகள் எல்லாம் யார் புரிவாய் அதாவது ஐயாவான இந்த கரடி மாடனுடைய புகழே இந்த ஊர்ல இந்த வரலாறு நீங்க படிச்சு கேட்டிருக்க மாட்டீங்க. ஆமையா, இந்த ஐயாவுடைய வரலாறு ஒரு தனி வரலாறு இருக்கிறது. அதாவது என்ன, சேர சோழ பாண்டியனுடைய திருக்கதையில இந்திரனை எதிர்த்து யுத்தம் செய்து இந்த பாண்டியன் யாருக்கும் வணங்காத பாண்டியனை வணங்க வைப்பதற்காக எம் பெருமாள் நவனித நாராயண கண்ணனே எடுத்த அவதாரம் தான் இந்த கரடி அவதாரம். கரடி அவதாரம் ஸ்ரீராம் கரடியாக வந்து வணங்காமுடி பாண்டியனை வணங்க வைப்பதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த கரடி மாடு அவதாரம். அவதாரங்கள் அந்த வரலாற நீங்க இந்த பாப்பாக்குடி ஊருக்குள்ள கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அதனால சாமி சபையோர்களே பெரியோர்களே சபை நீரையும் தாயும் மாறே உங்களுக்கு முன்னால தொப்ப மகம் பெருமாளும் அறிந்து நாம் பாடினாலும் அறியாம பாடினாலும் தெரிந்து நாம் பாடினாலும் தெரியாம பாடினாலும் 6 வேளை 100 குற்றம் எங்களை ஆதரித்து அனுப்ப வேண்டும். எங்களை ஆதரித்து அனுப்பணும். அவனே குற்றங்குறை இருந்தாலும் குழந்தையாக என்ன வேணும் ஐயாவே கரடி மாடா நாகதுதான் தடுமாறால் நற்குழலும் மங்கிடாமல் நெஞ்சி முட்டி நான் உணர்ந்து நெஞ்சி முட்டி எனக்கு நினைவில் வந்து அருள் புரிவா பொண்ணு வெள்ளி கையிலாஜத்தில் அங்கே தக்கே சிவமாலும் கொழுவீர்ந்தாள் சுவாமி ஆதி பொண்ணு வெள்ளி கையிலாஜத்தில் அங்கே அரனோடு பார்வதியும் கொழுவீர்ந்தாள் வளரும் வைகுண்டம் தலமாதில அங்கே வைக்கமலட்சுமியும் கொழுவீர்ந்தாள் சுவாமி பிரம்மலோகமென்னும் தலமாதில அங்கே பிரம்மவும் சரஜ
அணி கொலுவிருந்தா மூவேர்களோடு முனிவேர்களா அங்கே 33 தேவர்களா சுவாமி நந்தி படைகளோடு நாரேதரோ அங்கே 4 லட்சம் கோடி பேப்படையோ மூத்த மகனான கணபதியோ அங்கே இளைய மகனான வேலவரோ எத்தனை பேர்களுக்கும் கொடவேடிக்க எத்தனை பேர்களுக்கும் கொடவேடிக்க அங்கே குண்டோதரணம் அங்க கொழுவிருந்தாள் தகதா தகதை ஐயோ கொடவேடிக்க அழகு குண்டோதரணம் அங்க கொழுவிருந்தா சாமி ஆகாயத்தில் சொரியருவா ஆகாயத்தில் சொரியருவா அழகு ஒளி சந்திரருவா வாணியோடே ஆகாய வாணியோடே உமா கங்காதேவி கொலுவிருந்தா வாணியோடே உமா கங்காதேவி கொலுவிருந்தாயே படைச்ச சிவ உலகமெல்லாம் உலகமெல்லாம் பாரேழு உலகமெல்லாம் உலகமெல்லாம் பகவான் திரு அருளால ஈரேழு உலகங்களை ஈஸ்வரனதான் படைத்தான் அவனிகட உலகங்களை அரடே உலகங்களை ஆண்டவனும் தான் படைத்தான் தாம் படைத்தாள் உலகங்களே ஈஸ்வரனார் தாம் படைத்தாம் ஐயா என்ன உன்ன சிவங்களை சிவங்களை முத எறும்பு வர வரை என்ன உன்ன சிவங்களை சிவங்களை ஈஸ்வரனதான் படைத்தான் படைத்தான் ஆதிவெள்ளி கைலாசவாசலில ஐயோ ஆண்டவன் சிவபெருமான் அருளால 714 உலகங்களை பிரம்மதேவன் படைக்க என்ன உன்ன ஜீவ ஜந்துக்கள் என்ன 1000 கோடி ரிஷிமார்களையோ ஆண்டவனுடைய அருளால் சின்ன உயிர் சித்தெரும்பு பெரிய உயிர் மத யானை அல்லவா கள்ளினுள் வாழும் தேரை தாயார் கருக்குழியில் வாழும் சிசுவே ஐயோ முட்டைக்குள் இருக்கும் குஞ்சு வரை முக்கண்ணன் சிவபெருமான் படைத்தோ படைத்து படைத்தா சிவ உலகத்துக்கு உலகத்துக்கு படி அழக வேணுமென்னே வேணுமென்னே நாளில் நல்ல திரை எடுத்து அந்த நாதனுட கை கொடுத்தா ஆதியதி பார்வதியா பார்வேரியா உரிய நல்ல திரை அளந்து உடைய வேணா கொடுத்தா மறக்க நல்ல திரை அளந்து ஆதி மன்னனுட கொடுத்தா பக்க நல்ல திரை அளந்து அவதனை அளந்து ஆதி பகவானுட கை கொடுத்தா ஏத்தனை அளந்து ஆதி பகவானுட கை ஆண்டவன் படைத்த உலகத்தில் உள்ள உயிர்
உயிர்களுக்கு பட்டினி இல்லாம பசி இல்லாம இல்லாமல் யுக யுக காலமாக உலகம் தோண்டிய நாளையில இருந்து அவர் படைத்த உயிர்கள் ஒரு உயிரா ரெண்டு உயிரா கிடையாதியோ என்ன உன்னா சிவச்சந்துக்கள் எண்ணாயிரம் லட்சம் கோடி உயிர்கள் உயிர்கள் மழை காலத்திலே பிறக்கும் மழை வெறித்தது இறக்கும் அந்த ஈசனையும் இறைவன் படைத்து பகவான் படைத்த ஜீவராஜிகளுக்கு பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் உலகம் தோண்டிய நாளையில் இருந்து யுக யுக காலமாக இறைவனை இந்த உலகத்துக்கு படியளந்தார் அப்படி காத்து ரட்சித்த சிவபெருமா 8 நாள் இந்த உலக மக்களுக்கு படியளந்துகிட்டு இருக்காரு அன்னைக்கும் படியளக்காரு இன்னைக்கும் இறைவன் படியளக்காரு இப்பவும் படி அளந்துட்டே இருக்காரு இன்னைக்கும் இப்ப கூட என்ன பத்தியெல்லாம் 500 ரூபாய் இப்ப கூட படி அளக்காரு பத்தியலா அதானே அப்ப ஆண்டவன் அணுக்கிற இருக்க போய்த்தானே அவர் படி அளக்காரு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதேதான் அதனால இந்த சீரான வேலையை சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் அள்ளிப்பணம் கொடுத்த அன்பு உள்ளங்கள் இந்த பாருலகில் புகழ் படைத்த எங்க பாப்பாக்குடி பாப்பாக்குடி என்ற நகரத்தில் வாழக்கூடிய ஸ்ரீ வெற்றி விநாயகர் துணையாலையும் பாப்பாக்குடி சிவகாமி அம்மனுடைய துணையாலையும் வடக்கு சங்கரநாராயணனுடைய அருளாலையும் ராமபெருமானுடைய துணையாலையும் வடக்குவாச்செல்வி துணையாலையும் தங்கம்மா துணையாலையும் எங்க முப்படாதி அம்மா துணையாலையும் வைப்பாருடையார் சாசாவுடைய அருளாலையும் என் தர்க்கன் தலவ மாடசுவாமி அதோடு எங்க கரடி மாடசுவாமி மாயாண்டி சுடலை எம் சண்மையா பாப்பாக்குடி பி மாடசாமி பாப்பாக்குடி பி கருப்பசாமி பாப்பாக்குடி எஸ் மணி பாப்பாக்குடி தான் பி பாண்டி அவர்களும் பாப்பாக்குடியில வாசகம் செய்கிறார் பி செல்வம் மன்னார் அவர்களும் இத்தாதி பேர்களுடைய மகன்மார்களும் அள்ளி பணத்தை கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள் அன்னார்களுக்கு அடுத்து பாடும் பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் எங்க எதுகுல செல்வர்கள் யாதவர் குலத்து தங்கங்கள் அதாவது சுப்பையா கோனார் குடும்பத்தார்கள் எது குலத்திலே பிறந்த யாதவர்கள் குலத்து சிங்கங்கள் சுப்பையா கோனார் குடும்பத்தினர்கள் மாரியப்பன் அவர்களும் முத்துமாரி அவர்களும் ஐயப்பன் அதோடு செல்வம் அவர்களும் அன்னாருடைய மகள் செல்வம் அருணே சுபாசு முத்துச்செழியன் கரடிமாடன் திருக்கோயில் தலவமாட வகையரா இதெல்லாம் சுப்பையா கோனாருடைய வகையராக்கள் அன்னாரெல்லாம் அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள் அன்னார்களுக்கு அடுத்து வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை கந்தன் கடம்பன் கலகாஜலமூர்த்தி என் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நாமத்தை பெற்ற எம் சண்முகையா அவர்கள் புதுக்கிராமம் பாப்பாக்குடியில இருந்து அன்போடும் பாசத்தோடும் அன்பளித்துள்ள அன்பு உள்ளங்கள் எம் சண்முகா அவர்களும் லட்ச நோட்டை தந்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள் ஆதரித்த அன்னார் உள்ள வெளிச்சனங்களும் உற்றார் வெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு வாழ வேணும் ஜாமி வளர வேண்டும் வல்லட்சி வண்ணாருட அருளாலை என்ற முகம் போன இடங்கள் எல்லாம் மாடன் அருளாலையோ ஐயா கரடி மாடன் கிருபையாலோ இங்க சிவன் அணைந்த பெருமாளாலோ அம்மா பிரம்ம செட்டி பேச்சியாலே இங்க போன இடங்கள் எல்லாம் புகழாக வாழும் ஐயா போன இடங்கள் எல்லாம் எனக்கும் புகழாக வாழும் ஐயா ஆனந்தம்மா வாழும் ஐயா சென்ற இடங்கள் எல்லாம் செழித்தோங்கி வாழும் ஐயா அத்தோடு பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டுமென்று ஐயா கரடி மாடசுவாமியினுடைய வாசல்ல நையாண்டி குரூப் அதானே முடியாது பாத்துங்க இந்த மேல பாப்பா குடியிலே அம்மா வாசகம் செய்யக்கூடிய அமையா அதாவது நீ கவனிக்கல
பாடும்பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் உள்ளங்கள் வானா கிருஷ்ணதேவர் தேவர் தேவாதி தேவர் செல்லமுடிச்சீமான் மன்னாதி மன்னர் மரவர் குலத்து மாணிக்கம் மாணிக்கம் வானா கிருஷ்ணதேவர் ஆமா அன்னாருடைய மகன்கள் கீனா செல்லையா தேவர் தேவர் கீனா மாடசாமி தேவர் தேவர் கீனா எசைக்கு தேவர் கீனா சேதுராம சுப்பிரமணிய தேவர் தேவர் கீனா கருப்பசாமி தேவர் தேவர் கீனா முருகேச தேவர் தேவர் எங்கள் அழகு பிள்ளையான வண்ண கருப்பசாமி குலகோமரம் வண்ண கருப்பா என் ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யனாகிய வைப்பாருடையார் சாசா எங்க மேல பாப்பா கூடி வண்ண கருப்பசாமியினுடைய குலகோமரங்கள் கோமரங்கள் அதாவது என்ன வானா கிருஷ்ணதேவருடைய வாரிசுகள் கி செல்லையா தேவர் அவர்களும் கி மாடசாமி தேவர் அவர்களும் கி அசைக்கு தேவர் கி சேதுராம சுப்பிரமணிய தேவர் கி கருப்பசாமி தேவர் கி முருகேச தேவர் இவர்கள் எங்கள் வண்ண கருப்பசாமி குலகோமரம் கோமரத்தாடி அன்னாருடைய தங்க கரத்தினாலை அதாவது வாடாமல்லி வளர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி அந்தி மந்தாரம் ராசா ரோசா மறிக்கொழுந்து செம்பக பூவி பூமாலைகளை பொன்மாலையாக சூட்டி மலர் மாலையை மாணிக்க மலையாக சூட்டி சாந்தொழுக புனுகொழுக சவ்வாது கஸ்தூரி வேத்தொழுக நயஞ்சந்தனம் அன்னார் அவர்களும் பாடும் முழுமையே கிருஷ்ணதேவருடைய வாரிசுகள்லாம் அள்ளிப்பணம் கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி 500 லட்சத்தை சன்மானமாக தந்துள்ளார்கள் நம்மளை ஆதரித்த குலங்கள் எல்லாம் வளர வேணும் வளர வேணும் வளர வேணும் மலைமுருக அருளாலை மலைமுருக அருளாலை மலைமுருக அருளாலை மலைமுருக அருளால் ஐயா ஒன்று 100 கோடி உயரவே இலை போல கரடி மாட அருளாலை கரடி மாட சுவாமி அருளாலை நினைக்கும் கையிலே போல வாழ வேண்டும் கையிலே போல வாழ அவன் கையிலே போல வாழ சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து வாங்கி வாழும் ஐயா அடி வாழையாக ஐயா வாழையாக உங்க வம்மூசங்கள் வளரும் ஐயா அதோடு பாடம்பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கழகவான்கள் அதாவது என்ன இந்த மேல பாப்பா குடியில கொலைவிருக்கும் தெய்வம் எங்கள் எதுகுல செல்வர்கள் யாதவர்கள தங்கங்கள் வணங்கி வரக்கூடிய தெய்வம் எங்க ஐயாவான கரடி மாடசாமி அதானே அம்மா என் எதுகுல செல்வர்கள் வணங்கி வரக்கூடிய இந்த கரடி மாடசாமியினுடைய வாசல்ல அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர் அன்பும் பண்பும் ஆசாபாசம் கொண்ட TKS அவர்கள் இந்த பாப்பாக்குடியின் ஒன்றிய கழக செயலாளர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் TKS அவர்களும் அத்தோடு செல்வம் அவர்கள் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் அவரும் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் IT விண்கிளை பணியாற்றக்கூடிய செல்வம் அவர்களும் அன்னார்களுக்கு அடுத்து எஸ் வேல்முருகன் கிளை கழக செயலாளர் புதுக்கிராமம் எம் சத்திவேல் முருகன் BAPL வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் பாப்பாக்குடி அவர்கள் சார்பாகவும் அத்தோடு என் அருமை அப்பா கே செல்லப்பா பாண்டியன் என்னுடைய அப்பா காலத்திலே இருந்து அன்று தொட்டு இன்று வரையும் எங்கள் மீது பற்றும் பாசம் கொண்ட அருமை அப்பா கே செல்லப்பா பாண்டியன் பாப்பாக்குடி ஒன்றிய அதிமுகவுடைய அவை தலைவர்
அவர்களும் அகில இந்திய அண்ணா திராவிட கட்சியினுடைய சார்பாக அள்ளி பணத்தையும் கொடுத்து ஒரு இலைக்கு 1000 முன்பெரும் அழகான சால்வை, பூமாலையை பொன்மாலையாகவும் மலர் மாலையை மாணிக்க மாலையாக சுட்டி நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். ஆதரித்த அன்னார்குல வழிச்சனங்களும் உற்றார் வெட்டார் உறவினர்களும் அமையா வள வேணும் வளர வேணும் வள வேணும் வளர வேணும் வல்ல ஜீவனார் அருளாலை வல்ல ஜீவனார் அருளாலை வாழ வேண்டும் வளர வேண்டும் வல்ல ஜீவ ஐயா வல்ல ஜீவ அருளாலே ஆதரித்த குலங்கள் எல்லாம் அருளாலே இன்னைக்கு முன்னேற்றமா வாழணுமே அருளாலே இன்னைக்கு முன்னேற்றமா அடே ஆதி வெள்ளி கையில ஆண்டவன் ஜீவ பெறும் யுக யுக காலமாக என்ன உண்ணா ஜீவத்துக்கும் இறையல் அந்த வார போதே ஆதிசக்தி பார்வதியோ ஆண்டவன் ஜீவனாருக்கு படியளந்து வருபவர்க்கு பாதம் தொட்டு கழுகுவாளோ பணிவிடைகள் செய்வாளோ சத்தியும் சிவனுமாக சப்ரமுஞ்ச கட்டிலில சந்தோஷமாய் இருப்பாரோ இறையளந்த பகவானுக்கு இலைப்பாரி கொடுப்பாரோ படியளந்த பகவானுக்கு பகவானுக்கு பார்வதி பால் வளத்தை கொடுப்பாளா ஐயா பகவானுக்கு இப்படி ஆண்டவன் பகவானோ ஆதிசக்தி பார்வதியோ ஆனந்தமாக இருக்கும் போதோ இறைவன் திரு அருளால் அருளாலை இந்த ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உலகத்தில நம்ம தென் தமிழமான அம்மா இந்த தமிழ்நாடு தேசத்தில ஆண்டவன் சிவபெருமான் பகவான் மூவேந்தர்களை பிறவி செய்தார் பகவான். அந்த மூவேந்தர் யாரெல்லாம் தெரியுமா? யாரெல்லாம் ஐயா? சேரன் சோழன் பாண்டியன். பாண்டியன் ஆமா, சேர சோழ பாண்டியன், சோழ பாண்டியன். இவங்க அண்ணன் தம்பி 3 பேர். ஆமா, ஆத்தா 2 அப்பா 1. ஆமா, ஆத்தா 2 அப்பா 1. அதானே. சேரனுக்கும் சோழனுக்கும் ஒரு தாய் பெத்த பிள்ளை. பிள்ளை பாண்டியன் 2ஆம் தரத்துக்காரன் அவன். ஆமா, அதனால மக்கள்ல எந்த பாகுபாடு வரக்கூடாதுன்னு மதுரைக்கு தெற்க பாண்டிய மன்னனுக்கும் மதுரைக்கு தெற்க பாண்டிய மன்னனுக்கும் வடக்க சோழ மகாராஜாவும் மலையாள சீமை சேர மன்னனுக்கு. ஆமா, இப்படி மூவேந்தர்களுக்கும் 3 பிரிவாக நாட கொடுத்து இந்த மதுரையான சீமைய அந்த தென்னாட்ட ஐயா பாருலகில் புகழ் பாடைத்த மாநாளல்ல மதுரையில மதுரை நகரத்தில ஏ பாண்டிய மன்னந்தான பாண்டிய மன்னந்தான அங்க பவுஷோடு ஆண்டு வாராரே. அமையா பவுஷுடனே அந்த
சேர சோழ பாண்டியன்தான் ஏ சீரோடும் சிறப்போடு ஏ செழிப்புகள் நிறைவு பெற்று அங்க சிறப்போடு ஆண்டு வரும் நாளையில ஏ சேர சோழ பாண்டியருக்கு மண்ணாலையும் குறவும் இல்ல அங்க மக்களால தாழ்வும் இல்ல அவருக்கு கோபுரமும் முன்னாலை கோபுரமும் முன்னாலை ஐயா கொடிமரமும் தங்கத்தால கொடிமரமும் அந்த சேர சோழ பாண்டியர்க்கு ஆனகட்டை சாவடியா அவருக்கு அசந்திருக்க மண்டகம்மா ஐயா குதிரைகட்டை சாவடியா ஒழுவிருக்க மண்டகம் அந்த சேர சோழ பாண்டியர்க்கு ஆனகட்டை சாவடியா ஆனகட்டை சாவடியா அவருக்கு அசந்திருக்க மண்டகம்மா சேர சோழ பாண்டியனுக்கு 3 பேருக்கும் மூவர்ண கொடி தனித்தனியா. ஆமாய்யா. சேர மன்னனுக்கு என்ன கொடி? சேர மன்னனுக்கு என்ன? வில்லு அம்பு கொடி. வில்லு அம்பு. சோழ மன்னனுக்கு புலிக்கொடி. புலிக்கொடி. பாண்டிய மன்னனுக்கு மீன் கொடி. மீன் கொடி. மூவேந்தர்களாக ரொம்ப ஒற்றுமையோடு இருக்காங்க. இருக்காங்க ஐயா. சோழர் தேசத்தில சோழ மன்னன் தஞ்சை பெரிய கோயில. ஆமா, தஞ்சை பெரிய கோயில்னா பிரகதீஸ்வரர் ஆலயம். ஆமா, இன்னைக்கும் பேர் வாங்குற கோயில் எத்தனையோ கோயில் பெரிய கோயில் இருந்தாலும் சோழ மன்னன் கட்டிய கோயிலைத்தான் நம்ம பெரிய கோயில்னு சொல்லுதோம். பெரிய கோயில் சொல்ல முடியா? அப்படி ஒரு கோயிலை இந்த உலகத்துல யாராலையும் கட்ட முடியாது. முடியாதுல்ல. சோழ நாடை சிறப்பு செய்ய சோழ மன்னன் தஞ்சையிலே பெரிய கோயிலை கட்டினார். இந்த பாண்டிய நாட்டை சிறப்பு செய்வதற்கு என்ன மதுரையாலும் பாண்டிய மன்னன் கட்டி வைச்சதுதான் மதுரை மீனாட்சி அம்மாளுடைய திருவாலயம். மதுரை மீனாட்சி அம்மாள். ஆமா ஆமா, அதானே. சேர மன்னர்கள் மலையாள தேசத்துல எத்தனையோ கோயிலை கட்டியிருக்காங்க, கட்டி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பேரும் புகழும் சொல்லுவது திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பற்பநாத பெருமாள் தான். ஆமா ஆமையா, பெரிய கோயில். பெரிய கோயில். இப்படி கோயில் தான், கோபுரம் தான். கூட கோபுரத்தோட ஆடு மாடு அடுக்கு மெத்த செல்வத்தோடு அமையோ அந்த சேர மன்னன் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அது நீதி முறை தவறாமல், நேர்மைகளை மறக்காமல், தர்மங்களை மறந்திடாமல், தயவு நல்ல தாட்சணியோ எம்மதமும் சம்மதமும் இருந்த அரசு செய்துவார். சேர சோழ பாண்டியர் சிறப்பு செய்த காலத்திலே 3 பேருமே நீதி உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள். 3 பேரும் யாரு? இந்த சேர சோழ பாண்டியன். இந்த சோழ மன்னன் இருக்காரே, சோழ மன்னன். அந்த சோழர்களுடைய கூட்டத்தில் ஒரு ஆள் இருந்திருக்காரு, மனுநீதி சோழன். மனுநீதி சோழனுடைய மகன் தேர் ஓட்டி வரும்போது பசுமாட்டு கன்றே தேரு ரதத்திலே ஏற்றி கொன்றான். பசுமாடு நீதி கேட்டு மனுநீதி சோழனுடைய அரண்மனையில் உள்ள ஆலயமணியை பிடித்து அடிச்சிருக்கு. அந்த பசுமாடு கூட்டு போய் தன்னுடைய கண்ணுக்குட்டியை கொன்ற நிலைமையை காட்ட என்னுடைய மகன் இந்த பசுவின் கன்றையை கொன்னதுனால என்னுடைய மகனே இந்த தேர்காலால ஏத்தி கொள்ளுதானே. அவன் கண்ணுக்குட்டியை கொன்னுட்டான். அந்த பாவத்தை போக்க தன்னுடைய மகனையே தேர்ல ஏத்தி கொண்டிருக்காரு. அதான் மனுநீதி சோழன். இந்த பாண்டிய மட்டும் என்ன நேர்மையிலையும் தர்மத்திலையும் குறைஞ்சவரா? எத்தனை பாண்டியர்கள் இருக்காங்க. மன்னர்களே பாண்டியர்களே பொற்கை பாண்டியர் இருந்திருக்காரு. அப்படி நீதியோடும் நேர்மையோடும் அந்த பொற்கை பாண்டியனுடைய அரசிலையும் சேர சோழ மன்னனுடைய அரசிலையும் ஐயா நீதி மேல பொலியுதையா
மாதம் ஒன்று மழை போலிந்து வருடம் முப்போக நெல் வேலை அங்க கண்ணல் சென்னல் விளையுதையா கண்ணல் சென்னல் விளையுதையா அங்குள்ள காடுகரைகள் செழிக்குதையா அங்குள்ள காடுகரை செழிக்குதையா ஐயா நீர்வளங்கள் கூடுதையா சேர சோழ பாண்டியனோ அவருடைய அரசிலதான் என் நிலவளங்கள் கூடுதையா என் மண்ணணைகள் உயருதையா எந்தவித குறைபாடும் இல்ல சேர சோழ பாண்டிய அரசுல கிடையாது கிடையாதுயோ. அப்படி இருந்த அரசாங்கம் செய்யும் போது மாதம் மும்மாரி மழை பொழிய பொழிய வருடம் முப்போக நெல் விளையுது. ஐயோ ஆலமழை பொழியுது, காடு கரையெல்லாம் செழிப்பு இருக்கு, செழிப்பாகுது. சாரமழை பொழிந்து ஆமாசாமி சன்னல் வெண்ணெல்லாம் விளைந்து கொண்டிருக்கு இருக்கிறது. ஐயா ஒரு நாள் தினமதியில அம்மையா தெய்வலோக பட்டணத்தில் அந்த அமராபதியதியில அம்மையா இப்படி மூவேந்தர்கள் இருந்து அரசாங்கம் நடக்கும் போது தெய்வலோக பட்டணம்னா என்னது? என்ன தெய்வலோக பட்டணம்னா அமரலோகம். அமரலோகம் அமரலோகம் அமரலோகம்னா தெய்வேந்திரன் இருந்து அரசாங்கம் செய்யக்கூடிய இடம் தான் அமரலோகம். இந்திரலோகம் என்ற அமரலோகம். அமரலோகம் என்றும் அந்த ஆமா விண்ணுலகத்துக்கு அதிபதி தான் தெய்வேந்திரன். தெய்வேந்திரன். இந்த பூலோகத்துக்கு அதிபதி யாரு? அவன் தான் தெய்வேந்திரன். அந்த தெய்வேந்திரன் தானே. அந்த தெய்வேந்திரனுடைய ஆமா மனசு இருந்தா தான் நாடு செழிக்கும். செழிக்கும் பாருங்க. அந்த தெய்வேந்திரன் தான் சொல்லுவாரு, ஏ வர்ணபவான வர்ணபவான் லேசா அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் லேசா புழிஞ்சிட்டு வா. லேசா புழிஞ்சிட்டு வந்துறேன். மட்டும் படாமலும் பனியா பொழிஞ்சிட்டு வான்னு அந்த இந்திரன் சொன்னா தான் நாட்டுக்குள்ள மழை மழை பெய்யும். கிடையாது வாயுவை கூப்பிடாரு, ரேச புயல் மாதிரி அடிச்சு விட்டு வாடா. ஆமா ரேச காத்து போலி மாதிரி மேகத்தி காலத்தை பிடிச்சு அடி. மேக்காக்க அடிச்சு அதானே கிழக்காக்க சொல்லிட்டு அடிச்சுட்டு வா, அடிச்சு வா அப்படின்னு அந்த வாயு பகவான் இந்த இந்திரன் சொன்னா தான் அந்த ஊருக்குள்ள காத்து உண்டு. காத்து அடிக்கும், காத்து உண்டு. அதனாலதான் அவருக்கு விண்ணுலோக தலைவன் ஒரு பேரு. பேரியோ. ஆமா அந்த விண்ணுலோக அதிபதியான என்ன தெய்வேந்திரன் திருச்சபையை கூட்டி இருக்கார். கூட்டி எப்படி சபையை கூட்டி? ஆமா திருச்சபையில 9 நவக்கிரகம் அங்க இருக்கு. இருக்கிறது. அக்கினி பகவான், வாயு பகவான், வருண பகவான், ஆமா அட்டதுக்கு பாலர்கள், பாலர்கள் இத்தாதி பேரெல்லாம் இருக்கும் போது இந்திரன் கேட்காரு, என்ன கேட்காரு? ஏ அமரலோக சபைகளை இருக்கக்கூடிய அமரதேவர்களா, தேவர்களா, இந்த இந்த பூலோகத்தில நீதி உள்ள மன்னர் யாரு இருக்கா? யார் இருக்கா? யார் இருக்காப்பா? நீதி உள்ள மன்னர் இருந்தா சொல்லுங்கப்பா. சொல்லுங்களேன் என்கிட்ட. அப்பதான் சொல்லுதாங்க அமரதேவர்கள்லாம் சொல்றார்கள், இந்த பூலோக சீமையில நீதி உள்ள மன்னர்கள் சேரன், சோழம், பாண்டியன். பாண்டியன் ஆமா அவங்க 3 பேருடைய நீதிக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. கிடையாது கிடையாது பாருங்க. சேரனும் நீதிமான் தான். ஆமா சோழ மன்னனும் நீதிமான் தான். ஆமான் தான். பாண்டிய மன்னனும் நீதி மன்னன் தான். நீதி தர்ம முறை தவறாம அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருக்காங்க 3 பேரும் அப்படின்னு அமரலோக சபையில பேசினாங்கல்ல. ஆமா இந்திரன் சொல்லுதாரு, சொல்றாரு, அப்பேற்பட்ட மூவேந்தர்களை நம்மளுடைய அமரலோகத்துக்கு அழைக்கணும். அழைக்கணும் இல்லவா? ஆமா தெய்வலோகமாகிய ஆமா அமரலோக பட்டணத்துக்கு இந்திரலோகத்துக்கு அழைக்கணும். அழைக்கணும் இல்ல? அந்த சேர சோழ பாண்டியனை நானும் பார்க்க வேண்டாமா? பார்க்கணும் இல்ல? மூத்த அவங்க எப்படி நல்லவங்களா, அவங்க குணவாதம் எப்படி தெரியணும் இல்ல? நாடு நல்ல அரசு செய்தாங்களே, இவங்க எந்த விதமா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க தெரியணும் இல்ல ஐயா? நேர்ல பார்த்தா தெரியும். இப்ப நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் ஆமா உலகமா நாடு நாடா போய் அங்க உள்ள பாத்துட்டு வர்றாருல. அத மாதிரியா ஆமா சேர சோழ பாண்டியனையும் இங்க வரவழைக்கணும், அவங்களுடைய குணவாதங்களையும் தெரியணும், தெரிய வேணும் என்று தெய்வேந்திரன் சொன்ன போது அமரதேவ முனிவர் அந்த சேர சோழ பாண்டியன தெய்வலோகம் அழைப்பதற்கு, தெய்வலோகம் அழைப்பதற்கு அந்த அமரதேவர்கள் வாராரே.
திக்குப்பாளர்கள் அமரதேவர்கள்லாம் நேர இந்திரன் சொன்னதுக்கு மறுவார்த்தை பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. அப்ப இந்த சேரன் சோழம் பாண்டியனை நம்ம நாட்டுக்கு கூட்டு போவோமே, கூட்டு போவோம்னு இந்திரலோகத்துக்கு அழைச்சிட்டு போவோம்னு சேர நாட்டுல ஆமா சேர மன்னனை கூப்பிட்டாங்க. ஏ சேர மன்னா, இங்க வாப்பா, உன்னை இந்திரன் அவசரமா வர சொல்லியிருக்காரு. ஏ சோழ மன்னா, நீனும் எங்க இந்திரலோகத்துக்கு வா. வா பாண்டியா, பாண்டியா நீயும் நீரும் வா. எங்க நாட்டுக்கு வா, எங்க உலகத்துக்கு வாங்க. வாங்க 3 பேரும் தெய்வலோகத்துக்கு வாங்க, இந்திரலோகத்துக்கு வாங்க. வாங்க நீ அழைப்பு கொடுக்க சேர சோழ பாண்டியன் நினைக்கார். என்ன நினைக்காரு? என்னைக்கும் கூப்பிடாத இந்திர தலைவன் இந்திரன் கூப்பிட விட்டுருக்காரு. கூப்பிட விட்டுருக்காரு. நம்மள என்னன்னு தெரியலையே, தெரியலையே நமக்கு. சரி போய் பார்த்துட்டு தான் வந்துருவோமே அப்படின்னு ஆமா சேர சோழ பாண்டியன் தெய்வலோகமாகிய இந்திரலோகத்துக்கு கிளம்புதாங்க. கிளம்புதார்கள். இந்த சீரான வேலையை சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று வேணுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டி அன்பு உள்ளங்கள் ஸ்ரீமான் பூமான் கனகவான்கள். ஆமா அதாவது பிரம்மதேசம். ஆமா பிரம்மதேசம். நம்ம பிரம்மதேசத்தில அம்போ வாழ்வாங்க வாழக்கூடிய யாதவர் குலத்து செல்வர்கள், நடுக்காட்டு தியாகி நந்தகோணருடைய வழித்தொண்டர்கள், எத்தனையோ குலம் இருக்க எம் பெருமாள் அமனித நாராயண கண்ணனை உதித்த உத்தமமான குலம். இந்த கோன்குல செல்வர்கள் கோகுலத்தில் பிறந்தவர்கள். பிரம்மதேசத்தைச் சேர்ந்த சுப்பையா கோனார், சுப்பையா கோனாருடைய குடும்பத்தார்கள் ஐயா நயினார் கோனார் அவர்களும், இசக்கி கோனார் அவர்களும், மணி கோனார் அவர்களும், முருகன் கோனார் அவர்களும், அன்னாருடைய தங்கச்சி பிச்சம்மாள் பாப்பா குடி. ஆமா பிரம்மதேசன் சுப்பையா கோனாருடைய குடும்பத்தார்கள் நயினார் யாதவர், இசக்கி யாதவர், மணி கோனாரு, முருகன் கோனாரு, தங்கச்சி பிச்சம்மாள் பாப்பா குடி. பாப்பா குடி அவர்களும் அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார். அன்னார்களுக்கு அடுத்து பாடும் பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் அனவர் உடையார் சாசா. அனவர் உடையார் சாசா துணையால கன்னிமார்கள் அம்மன் கோவில் வரிகாரர் புதூர். புதூர் எந்த புதூர்? மாராந்த புதூர். மாதாந்த புதூர் கலக்கர்களா? மாராந்த புதூரை சேர்ந்த அனவருடையார் சாசா துணையால கன்னிமாரம்மனுடைய கோவில் வரிகாரர் மாராந்த புதூரை சேர்ந்த அன்பிழ்ச்சிமார் பானா அளவன் என்ற வேலு, ஆனா வைரவன் ஏ கனகவேலு. ஆமா, இவர்கள்லாம் இப்ப கூட நமக்கு மாராந்த புதரைக்கு நம்ம கோயிலுக்கு இடம் இருக்கான்னு கேட்டாவோ, இடம் இல்லல்ல அதானே. ஆமா, அன்னார் அவர்களும் அள்ளி பணத்தை கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார் அல்லவா. ஆதரித்த அன்னார் உளவழிச்சனங்கள்லாம் வாழ வேணுஞ்சாமி வளர வேண்டும் வல்லக்கு வண்ணாருட அருளாலை மோகம் போனாலும் ஓன இடங்களெல்லாம் புகழாக வாழணுமே. செய்யும் தொழில் விருத்தியாகி செழிப்பு பெற்று வாழணுமே. மாங்கலியம் தலைக்கும் ஐயா, மாங்கலியம் தலைக்கும் ஐயா, மகராஜன வாழும் ஐயா. அத்தோடு பாடமளமையை பரிசீலித்த அன்பு உள்ளம் சீமான் பூமான் அமையா எங்கள் கட்டுவோர் கலங்கானும் கதிர் உலக்கு நெல்விலையும் எங்க கடையநல்லூர். ஆமா எங்க கடையநல்லூரை சேர்ந்த எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு. பக்கத்து வீடு அதானே. ஆமா, அதாவது என்ன அருமை மாமா ஆமா மூக்கியா கோனார். கோனார் ஆமா ஆமா, எங்க மாமா இப்பதான் பார்த்தேன், வெளியே இருட்டுக்குள்ள கொஞ்சம் கண்ணு பத்தல. அதானே, இருட்டுக்குள்ள என்ன தெரியாது. ஆமா, மாமா மூக்கியா கோனார் அவர்கள் அள்ளி பணத்தை கொடுத்து பாடு மருமனுக்கு பரிசீலித்துள்ளார். உள்ளார்கள். ஆமா, காந்தாரி அம்மாளுக்கு இப்பதான் குடம் முடிஞ்சது. ஆமா, கடைசிவா முடிஞ்சு வச்சு. அதானே, அதனால ஆமா என்ன பரிசீலித்த குளங்கள் அல்லோ 100 கோடி உயர வேணும் கையிலை ஓலை இடங்கள் அல்லோ சென்ற அல்லோ சிறப்பு பெற்று வாழும் ஐயோ.
பெற்று வாழும் ஐயா ஐயா சேர சோழ பாண்டியனோ இந்திரலோகம் கிளம்புவார். இந்திரலோகம் வரும் பொழுது பார்த்துட்டாரே தெய்வேந்திர சேர சோழம் பாண்டிய 3 பேர் வாராங்க. வாரார்கள். அப்ப என்ன நினைக்காரு இந்த தெய்வேந்திரன்? தெய்வேந்திரன் என்ன நினைக்கார்? நம்ம கோட்டைக்குள்ள வரும்போது போது நம்மள பணிஞ்சு இவங்க வரணும். வரணும் இல்ல, அப்படி பணிஞ்சு வரணும். வரணும் இல்ல. அதிகாரியை பார்க்க போனோம்னா ஐயா ஐயா வாங்க அவங்களா சொன்னாதான் உட்கார முடியும். ஆமா, நம்ம இருக்க முடியாது. அமரலோகத்து தலைவன் இந்திரன் நினைக்காரு, என்ன நினைக்காரு? இந்த கோட்டைக்குள்ள வரும்போது எவன் நம்மளுக்கு பணிஞ்சு வாரான் தெரியணும் இல்ல அப்படின்னு நினைக்காரு இந்திரன். நினைக்காரு. அப்ப என்ன செஞ்சிட்ட அந்த இந்திரன்? என்ன தெய்வதச்ச விசுவரை வரவழைத்து வரவழைச்சு கோட்டையை பெருசாக்கினார். ஆக்கினார். நுழைவாய் வாசல சிறுக்காச்சிட்டாரு. வாசல் சிறுசு அதானே. அப்ப பார்த்தான் சேரனும் சோழனும் என்ன செய்தார்? தெய்வேந்திரன் எல்லாம் பார்க்க போறோம். அவர் அனுக்கிறதா தான் நம்ம நாடு செழிக்க முடியும், செழிக்க முடியும் அப்படின்னு ஆமா சேரனும் சோழனும் குனிஞ்சு பணிஞ்சு கோட்டைக்குள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்துட்டாங்க. ஆனா பாண்டியன் இருக்காருல, பாண்டியன் அவர் என்ன செய்தாரு? அவர் குனிய மாட்டாரு. எப்படி குனிவாரு? அவர் நிமிர்ந்தா நிப்பாரு. அதனால ஆமா பாண்டியன் என்ன தெரியுமா செய்தார்? நுழைவாயில மேலாக்க பிடித்தார். பிடிச்சார். முன்னத்தியங்கால முன்னால விட்டு பின்வணஞ்சு உள்ள வந்தார். பின்வணங்கி உள்ள வந்தார். முன் வணங்கல. வணங்கல. பின்னமே பாத்துக்கிட்டான் தெய்வேந்திரன். ஆமா. ஆஹா ஆஹா. கோட்டைக்குள்ள வரும்போதே இந்த பாண்டியன் கிட்ட தானே கொஞ்சம் இருக்கிறது. அதானே. அதனால ஆமா இந்த பாண்டியனை பணிய வைக்காம விடக்கூடாது. விடக்கூடாது. நம்ம அன்றே தெய்வேந்திர மன்னன் தானே எண்ணாத எண்ணம் அல்லோ எண்ணுவான மனமதியிலே எண்ணாத எண்ணம். இந்த தெய்வேந்திரன் என்ன நினைக்காரு? என்ன நினைக்காரு மனசுல? இந்த சேர சோழ பாண்டியன்ல கொஞ்சம் வீம்பு பிடிச்சிருந்த பாண்டியனா தான் இருக்காரு. இருக்காரு. இந்த அண்ணன் தம்பி 2 பேருக்கு அந்த புத்தி இல்ல. கிடையாது, அந்த குணம் இல்லல்ல. இந்த பாண்டி இன்னும் என்ன நம்மள பணிதார இல்லையான்னு பாப்பமே வேற. அப்படினே தெய்வ லோக சபையதியில தெய்வேந்திர மன்னன் தானே ஆசனத்தை எடுத்து போட்டார். ஆசனத்தை எடுத்து போட்டாரு. வந்த உடனே சேர சோழ பாண்டியனே வாங்க 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 ஐயா அப்படின்னு சொன்னவரு உட்காருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல. சொல்லலையே. வாங்கன்னு சொன்னாரு. வாங்கன்னு சொன்ன தெய்வேந்திரன் சேர சோழ பாண்டியனும் உட்காருங்கன்னு சொல்லல. சொல்லலையே. அப்பம் பார்த்துட்டான பாண்டியனோ தெய்வேந்திரம் முன்னால அரியணையில் யாரு வாரோ பாண்டிய மன்னன் தானே அந்த அரியணையில் அமருவாரோ. யாருவாரோ அவருடைய அரியணையில் அமர்ந்த போது பார்த்துட்டாரே தெய்வேந்திரன். வந்தவனை இருன்னு கூட நம்ம சொல்லல. இந்த பாண்டிய நம்ம இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல போய் அமர்ந்து கொண்டாரு. ஐராவத சிம்மாசனத்துல இருந்துகிட்டாரு. சரி, இன்னமேல் இந்த பாண்டியனை விடக்கூடாது. இவரை நமக்கு நேரு விரோதியும் இந்த பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் தானே. சேரனுக்கும் சோழனுக்கும் நமக்கு பகை இல்ல. பகை கிடையாது நமக்கு. ஆமா, பாண்டியனை எதிர்ப்புக்கு கொண்டு வராரு இந்த இந்திரன். அதானே. ஆமா, இவங்க வந்து சோவால இருன்னு சொல்லாம இருக்கல. வாசல் கோட்டைக்குள்ள வரும்போது குனிஞ்சு வந்துட்டாங்க. ஆமா, இந்த பாண்டியன் குனியாம வந்துட்டாருல. இருன்னு சொல்லுற இடத்துல இருக்காம பாண்டியன் போய் எல்லாத்தையும் மீறி சபையிலே உட்கார்ந்துட்டாருல. போய் அமர்ந்து இருந்துட்டாருல. அப்படி பார்த்தார் இந்திரன். செய்தார், இவனை இனி நம்ம விடக்கூடாது. இவரை அப்படின்னு 3 மாலையை கொண்டு வந்தார். ஆமா, இந்த பாண்டியனை சோதிக்கணும். எதுலயாவது நம்மகிட்ட கட்டுப்படுதானா அப்படின்னு 3 மலர் மாலையை கொண்டு வர சொன்னார். என்ன மாலையெல்லாம்? என்ன மாலை? பனம்பூ மாலை 1, அத்திமரப்பூ மாலை 1, அதானே. வேப்பம்பூ மாலை 1. ஆமா, வேப்பம்பூ மாலை 1. பனம்பூ மாலைய சேரனுக்கும், ஆமா, அத்திமரத்து பூ மாலைய சோழனுக்கும், பாண்டியனுக்கு மட்டும் வேப்பம்பூ மாலைய போடுதான் இந்த இந்திரன் போடுறாரு. அந்த வேப்பம்பு மாலையில என்னத்த கலக்காரு தெரியுமா? என்னத்த கலந்திருக்காரு? நஞ்சு கொண்ட நல்ல பாம்பையும் மாலையோட சேர்த்துட்டாரு. மாலையோட அப்படி பின்னி சேர்த்துட்டாரு. மாலையோட எடுத்து போடும்போது கீழே குனிஞ்சிட மாட்டாரா? அப்பமாவது குனிய மாட்டாரா? வணங்கிட மாட்டாரா? அதானே. அப்படின்னு அந்த இந்திரன் எண்ணம் கொண்டான். என் பாண்டிய மன்னன் நினைத்தார். யாமனா பாண்டிய மன்னன் மட்டும் ஏன் வணங்க மாட்டாங்க தெரியுமா? அவர் ஆளக்கூடிய நாடு மதுரை சிம்மல்லா.
அங்க யார் இருக்கா? யார் இருக்கா? சொக்கரு மீனாட்சி இருக்கா. ஆமா, சொக்கரும் மீனாட்சி இருக்காவோ. அந்த சொக்கனுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த பாண்டிய மன்னன். இந்த பாண்டிய மன்னன். ஆமா, உக்கிரம பாண்டியன். அதானே. உக்கிரம பாண்டியனா பிறந்தது யாரு? முருகப்பெருமான். முருகப்பெருமான் தான் பிறந்திருக்காரு. அதனால முருகனுடைய அவதாரத்துல பாண்டியன் இருக்காரு. இருக்காரு. இந்த இந்திரனை வணங்கவா. அதானே, அவர் பௌர்ல எல்லாம் இருக்காரு. அவனும் அந்த இறைவனை நினைக்கவும் நினைக்கும் போது நஞ்சு கொண்ட நல்லவாம்பு மாலை மாலை நல்ல மாலையா மாறி மாறி போச்சே. அப்பமும் விடல இந்த இந்திரன் என்ன செய்தார்? நம்மளுடைய அரண்மனையில இந்த 3 பேருக்கு இன்னைக்கு விருந்து வைக்கணும். வைக்கணும் பாருங்க, விருந்து வைக்கணும். 3 பேருக்கும் விருந்து வைக்கணும். 3 பேருக்கு விருந்து வச்சு நம்ம இடத்துல சாப்பிட்டாங்கன்னா குனிஞ்சுதானே சாப்பிடணும். ஆமா, தலையை குனிஞ்சாதானே சாப்பிட முடியும். ஆமா, இலையை எடுக்கையில குனிஞ்சாதானே வாழை இலையை எடுக்க முடியும். எச்சிலைய அப்படி மடக்கி எடுக்க முடியும். அதானே. அப்படின்னு ஆமா வரவழைத்தார். என்ன அமரவுலக தலைவர்கள் எல்லாம் வரவழைச்சு அவன் சோர பொங்க கறி வாங்கி இன்னைக்கு மூவேந்தர்களுக்கு நம்மளுடைய ஆமா இந்திரலோகத்துல விருந்து. ஆமா, கையால் நம்ம விருந்து. ஆமா ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஆமா பாத்துட்டார பாண்டியனோ இந்திர முன்னால தலவணங்கி போக வேண்டாம். இந்திரங்கிட்ட நம்ம தலவணங்கிட கூடாது, வணங்க கூடாதுங்க. அவனுடைய அரசவையில இந்த தெய்வலோகத்தை நம்ம குனிஞ்சி அவங்கிட்ட எச்சிகளை எடுக்கவா நம்ம என்று எண்ணுவார வேண்டியனோ எண்ணமெல்லோ எண்ணுகிற வேலையில சமையல் எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுது. சேரனுக்கும் சோழனுக்கும் தலவாழை இலைய விரிச்சாச்சு. சேரனுக்கும் அம்மா சோழனுக்கும் இலைய விரிச்சாச்சு. தலவாழை இலைய விரிச்சாச்சு. பாண்டியன் நினைக்காரு, என்ன நினைக்காரு? இந்த இலையில உட்கார்ந்தோம்னா எந்திரிச்சு நம்ம தானே இலைய எடுக்கணும். நம்ம தானே குனிஞ்சு எடுக்கணும். அப்ப நம்ம இலையிலையும் உட்கார கூடாது. குனிஞ்சு தலைவனையும் சாதம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட உடனே எச்சி இலையும் எடுத்துடக்கூடாது. நம்ம எடுத்துடக்கூடாது இல்ல. ஆமா, என்ன ஆமா, நார்மல் ஐட்டமா. அதானே, நார்மல் ஐட்டம். அதான் ஈரங்கம். அதானே, வல்லாரி. ஏமனா அதை எடுத்து போடலையாவது தலை குனிஞ்சிரன்னு பாத்தியலா? ஆமா. அப்ப பார்த்தான் பாண்டிய மன்னன் இந்த இந்திரங்கிட்ட தலை வணங்க கூடாது நம்ம அப்படின்னு நினைஞ்சாரு தெரியுமா? சொர இலை இருக்கா? சொர இலை. ஆமா, சொர இலைய கையில எடுத்தாரு. இந்த நாறு உள்ள காய்கறியை சாப்பிட்டோம்னா எப்படி தலை குனிஞ்சு துப்பத்தான ஏறி எடுத்தால போடணும். அந்த நாரை துப்பி தானே தூர போடணும். ஆமா. அவனு பாண்டியம்மன் என்ன நினைச்சாரு? ஏ அப்பா சோற மட்டும் வை முதல்ல அப்படின்னு உள்ளங்கையில சொர இலைய வச்சாரு. சோற வைக்க சொன்னாரு. ஆமா. பருப்பு ஊத்த சொன்னாரு. நெய்ய ஊத்த சொன்னாரு. ஆமா. அந்த சூடான சாப்பாடு பாத்தியலா? ஆமா. சொர இலை அப்படியே தண்ணியோட தண்ணியா வந்துடுது. அப்படி சாதமும் சொர இலையும் அவர் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிடுறாரு பாருங்க இலையோட. உட்கார கூடாது. இந்திரங்கிட்ட நம்ம தலை குனிஞ்சு போட்டோமே. அதானே, அப்படியே பாண்டிய மன்னன் தானே இந்திர சபையில் யாருக்கு வணங்காமல் எதிர்கொண்டு நிக்காரே கண்டுட்டான தெய்வம் தீர. நம்ம கட்டுப்பட மாட்டாங்க இந்த பாண்டியன். சாப்பிடவும் குடிய மாட்டாங்க. அதானே. அப்ப சரி சாப்பிட்டு முடிச்சிட்டாமல கைய கழுவுறதுக்கு எப்படியே தலை குனிஞ்சாலும் கைய கழுவணும். அதானே. அப்படி தலை குனிஞ்சு கைய கழுவுறது எப்படி கழுவுதான்னு பாப்போமே. எப்படி தெய்வீர மன்னன் தானே எதிர்பார்த்து இருக்கும் போது பார்த்துட்டான பாண்டியனும் வரவாள கையில் எடுத்து வாழைத்தண்டை வெட்டுதாரே. வாழைத்தண்டை வெட்டும் போது வாழைத்தண்டல இருந்து வருமா தண்ணி வரும்ல, அதுல வச்சு கைய கழுவிட்டாரு. ஆமா, அப்படியே கழுவிட்டாரு பிழிஞ்சி. அப்பவும் குடிய மாட்டாங்க, குடியாம தான் வந்து நிக்காரு. அதானே. அப்படியாக சேரனும் சோழனும் பாண்டிய மன்னன் தானே வணங்காம நிக்காரு, குனியாமல நிக்காரு. இந்த பாண்டியன் எதிர்த்து நிக்கக்கூடிய பாண்டியனை பார்த்துட்டான் தெய்வந்தீர. யாருக்கும் வணங்காத பாண்டியனை ஒரு நாள் ஒரு பொழுதாவது இவனை வணங்க வைக்கணும். இவன் நம்ம நேர் விரோதியாக ஆக்க வேணும் என்று. சேரா, சோழா, பாண்டியா எல்லாத்துக்கும் சிறப்பு தான்பா. நல்ல சிறப்பு. நீங்க வந்தியே சாப்பிட்டியா? நீங்க உங்க நீதி ஆட்சியை பார்க்கணும். நேருக்கு நேரம் பார்த்துட்டோம். உங்களை பார்த்துட்டேன்.
பூலோகத்துக்கு போங்க, நீங்க போகலாம் அப்படின்னு ஆமா எங்க தெய்வேந்திரன் சொன்ன உடனே சேரன் சோழம் பாண்டியா அவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டார்கள். சேர நாட்டை போய் மலையாளத்தை சேர மன்ன இருந்துகிட்டாரு. சோழ நாட்டிலே தஞ்சையை துறைமுகமாக கொண்டு சோழ மன்ன இருந்துகிட்டாரு. மதுரைக்கு தெற்க வர பாண்டிய மன்னனுடைய அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி சேரனும் சோழனும் பாண்டிய மன்னன் தானை என் நீதி முறை தவறாமல் யாரில் ஒரு கடமை வாங்கி அங்க அஜயாத மணியும் கட்டி அவர்கள் அரசாங்கம் செய்து வார மணியும் கட்டி அரசாங்கம் செய்து வார அரசாங்கம் செய்யும் போது ஐயா பாத்திட்டா இந்திரனோ எதுக்குமே இந்த பாண்டிய வணங்க மாட்டேங்கார இவன் நாட்டுல நல்ல செழிப்பு இருக்க போய்த்தானே இவன் நாட்டுல காசு பணம் பெறலுது இவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. இவன் நாட்டுக்கு மட்டும் மழை இல்லாம ஆக்கிட்டா, ஒரே பஞ்சம் ஆக்கிட்டா, பாண்டிய நாட்டுல மட்டும் மழை பெய்ய கூடாது. இப்படி என்னதாரு இந்த இந்திரன் தானே வருண பவனை கூப்பிட்டாரு. வருணா வருணபவன் எல்லாத்தையும் பாத்தியெல்லாம் இந்த சேர சோழ பாண்டிய நம்ம வீட்டுக்கு வந்த இடத்துல சேரனும் சோழனும் நம்மகிட்ட எப்படி பட்டு பயந்து பணிஞ்சு நின்னான். பணிஞ்சு நடந்தார். ஆனா இந்த பாண்டிய நம்மள பணியில பத்தியா பணியாம நிக்காரு. சேரா சோழா இவங்க 2 பேர் நாட்டுல மட்டும் தான் வருண பகம் மழை பெய்யணும். நீ போய் பெய்யணும். ஆமா மேக்க போயிட்டா சேர நாடு, ஆமா மதுரைக்கு வடக்க போயிட்டா சோழ நாடு. மேக்க மலையாளத்துல மழை வந்தீங்கன்னா எப்படியும் பாண்டிய நாடை தாண்டி வடக்க போகணும், அப்படியே சுத்தி போகணும். அப்போ ஆமா சொல்லுதார் தெய்வந்திரன், வருணதேவா வருணபவா, நீ எங்க மழை வெஞ்சாலும் மலையாளத்துல பிடிச்சு பேயி, அங்க மட்டும் பேயி, வடநாட்டுல பிடிச்ச அடி, வடக்க பிடிச்ச அடி, பாண்டிய நாட்டுல மதுரைக்கு தெற்கு நீ மழையே தெக்க மழையே பேஞ்சிட எட்டி பாத்துறாத அப்படி சொன்ன உடனே இந்த வருண பகவான் இந்திர யமன விண்ணுலக தலைவர் இல்லையா, தலைவரா இருக்காரு, அவர் சொல்லுக்குத்தானே கட்டுப்பட வேண்டி இருக்கு. ஆமா அப்ப பார்த்தா வருண பகவான் என்ன செய்தா, அந்த சேர நல்ல நாட்டிலையும் சோழ நாட்டிலையும் மாதம் 1 மழை பொழிந்து வருடம் 30 நெல் விளைந்து நீர்வளங்கள் உயருதையோ, நிலவளங்கள் கூடுதையோ, மண்வளங்கள் உயருதையா. அங்கை மலை வளங்கள் கூடுதையா சேர சோழ நாட்டுக்குள்ள செழிப்புகள் கூடும்போது பாண்டிய நாட்டுக்குள்ள பஞ்சமது வருகுதையோ. சேர நாட்டுல நல்ல செழிப்பா இருக்கு. வான் உயர, வரப்பு உயர, நீர் உயர, நெல் உயர அப்படி நெல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் கூடி போச்சு, கூடிக்கிட்டே இருக்கு. இந்த பாண்டிய நாட்டுல மட்டும் மழை இல்லாமல் நாடு பஞ்சமாகுது, பஞ்சம் வருது, பஞ்சம் ஆகுது. இந்த சீரான வேளையில் சிறப்பான பொழுதுல பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள், அதாவது பிரம்மபிடத்திலே பிறந்த என் தாயி பிரம்மசக்தி பேச்சி அம்மாள், இந்த ஐயாவான ராம் கரடிமாட சுவாமியினுடைய ராம அவதாரம் தானே, ஆமா என் பெருமாளையில வந்து கரடிமாடனா பிறந்திருக்காரு. அதனால ஸ்ரீராம் கரடிமாட சுவாமியினுடைய அருளாலையும் காவக்கார அம்பலக்கோனார் குடும்பம், ஆமா காவக்கார அம்பலக்கோனாருடைய குடும்பத்தின் சார்பாக எதுகுலச் செல்வர்கள் யாதவர் குலத்து தங்கம் எம் பரமசிவம் யாதவர், எம் மாடசாமி யாதவர், எம் கோமு யாதவர், பி செல்லமுத்தி யாதவர், ஓமு யாதவர், எம் சுடலை யாதவர், பி செல்வகிருஷ்ணன் யாதவர், ஜி செல்வம் யாதவர்
ஆமா அள்ளி பணத்தை கொடுத்து நமக்கு அன்பு பாராட்டியுள்ளார் உள்ளார்கள். பேச்சியம்மாள் துணையாளையும் கரடிமாடசாமியினுடைய அருளாலையும் அருள கொண்ட காவக்கார அம்பலகோனார் குடும்பத்திலே இருந்து பரமசிவ யாதவர், மாடசாமி யாதவர், கோமி யாதவர், செல்லமுத்து யாதவர், கோமி யாதவர், சுடல யாதவர், செல்வகிருஷ்ண யாதவர், ஜி செல்வம் யாதவர் யாதவர் அவர்களா ஆமா 5 லட்சம் நோட்டு நோட்டி அள்ளி பணம் ஆமா அதானே 100 லட்சம் 100 கோடி ஆமையா ஆமா பாடும் புலமையை பரிசீலித்துள்ளார் ஆமையா அன்னார்களுக்கு அடுத்து ஆமா பாடும் புலமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் உள்ளங்கள் அன்பு சீமான்கள் பாடுமொழியை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் என் பிரம்மபிடத்திலே பிறந்த பிரம்மசக்தி பேச்சியம்மாளுடைய அருளாலையும் கரடி மாடசாமி துணையாலையும் அம்பலக்கோனாருடைய வகையரா ஆமா வந்ததே அதே அம்பலக்கோனாருடைய வகையரா எம் பரமசிவ யாதவர், எம் மாடசாமி யாதவர், அதே எம் கோமி யாதவர், பி செல்வமுத்தி யாதவர், பி கோமி யாதவர், எம் சுடல யாதவர், பி செல்வகிருஷ்ணன் யாதவர், சி செல்வம் யாதவர், இவர்கள் கரடிமாட வகையரா. எப்படி கரடிமான வகையரா வந்தாச்சு வந்திருக்கு பாருங்க. கசமான வகையரா வரவே மாட்டாங்க. அது நிமித்தம் வரும் அதானே. ஆமா பாடும் பொருளுக்கு அள்ளிப்பணத்தை அன்பு பாராட்டி உள்ளார் எங்க கரடிமாட சாமியுடைய வகையராக்கள் எல்லாம் ஆமையா ஆதரித்த அன்னார் குல வழிச்சனங்களும் ஜனங்களும் வாழ வேணும், வளர வேணும், வள்ளி வெண்ணருளா கரடிமாட அருளாலே கையிலை உறவாலும் ஐயோ, கையிலை உறவாலும் ஐயா, கையில போல வாழும் ஐயா, என்னைக்கும் கையிலை போல வாழும் ஐயா, வாழும் ஐயா, வாழும் ஐயா 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல பிரம்மஜட்டி பேச்சியாலை ஐயா புகழாக வாழும் ஐயா எங்க தலவமான அருளாலே தலைத்து ஓங்கி வாழும் ஐயோ ஐயா, தலைத்து ஓங்கி வாழும் ஐயா, என்னைக்கும் தலைத்து ஓங்கி வாழும் ஐயா, என்னைக்கு வந்தாலும் தோங்கி வாழும் ஐயா, வாழும் ஐயா, வாழும் ஐயா பாண்டிய நாட்டுக்குள்ள பாரவள பொழியாமல் பஞ்ச நாட வந்திடுமா, காலவள பொழியாமல் அங்க கடிய வஞ்சம் வந்துடுத பாண்டிய நாட்டுக்குள்ள அடமலை பொழியாமல் அடமலை பொழியாமல் அங்க ஆகாத பஞ்சமையா அடமழ பொழியாமல் ஆகாத பஞ்சமையா அந்த பாண்டிய நாட்டுக்குள்ள ஆளாக்கு உருண்ட பஞ்சம் அத ஆலங்கள தோற்ற பஞ்சம் ஐயா மரக்கலல்ல உருண்ட பஞ்சம் மன்னர்கள தோற்ற பஞ்சம் பாண்டிய நாட்டுக்குள்ள பக்கலல்ல உருண்ட பஞ்சம் ஐயா உருண்ட அங்க பத்தாக்களை இழந்த பஞ்சம் பத்தாக்களை தோற்ற பஞ்சம் ஐயா அரக்கீர பிடுங்கி உண்ணு அரவயர வளர்த்த பஞ்சம் பாண்டியன் சீமையில ஐயா கொடுப்ப கீரை பிடுங்கி உண்ணு
கும்பிய வளர்த்த பஞ்சம் ஐயா முருங்கைக்கீரை பிடுங்கி உண்ணே ஐயா பிடுங்கி உண்ணே முழு வயர வளர்த்த பஞ்சோ பிடுங்கி உண்ணே ஐயா முழு வயர வளர்த்த பஞ்சோ தங்க விளையும் பூமியவோ தவிட்டுக்கு இழந்த பஞ்சம் ஒண்ணு விளையும் பூமியவோ புரட்சிக்கு இழைச்ச பஞ்சம் பாண்டிய நாட்டுக்குள்ள சேர்த்து வைத்த பணமும் போச்சு சிறகுதாளி ரெண்டும் போச்சு பஞ்ச வந்த நாள் முதலாலோ உழுது வந்த நிலமும் போச்சு உழுது வந்த நிலமும் போச்சு அவர்கள் ஒண்டிருந்த வீடும் போச்சு உழுது வந்த நிலமும் போச்சு ஒண்டிருந்த வீடும் பாண்டிய நாட்டுக்குள்ள 12 வருஷமாக பாரவள பொழியாமல் பஞ்ச நாடாயிடுத ஆளாக்கு உருண்ட பஞ்சோ ஆலன்களை இழந்த பஞ்சம் 12 வருஷம், ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் இல்ல 12 வருஷம் இல்ல ஒரு ஏழா வெட்டம் நாட்டுக்குள்ள ஆமா மழை தண்ணி இல்லாம பாண்டிய நாடு முழுக்க ஒரே வறட்சி ஆகிடுது. ஆமாங்க, உலகத்திலே உன்னதமான பொருளே நீரு தான். நீர் தானையா, தண்ணி தானையா. தாய கழிச்சாலும் தண்ணியை கழிக்க கூடாது. ஆமா, தண்ணிக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல ஆமா எல்லாத்துக்கும் உதவக்கூடிய பொருளே தண்ணி தான். தண்ணி தானையா, தண்ணி தான். ஆமாங்க, நீரின்றி அமையாது உலகு. ஆமா, நீர் இல்லைன்னா ஆமா இந்த உலகே கிடையாது, கிடையாதுல்ல. அப்ப இந்த உலகத்துக்கு ஆதாரமா தண்ணி இல்லைன்னா இந்த நாடு என்னத்துக்கு ஆகும்? வம்பா போகும். அதுலயும் இந்த பாண்டிய நாட்டுல மட்டும்தான் மழை இல்ல. மழை இல்லாம இருக்கு. சேர நாடு செழிச்சிடுது, சோழ நாடும் செழிச்சிருக்கு. சொல்லுவாங்க தெரியுமா என்ன? சோழ நாடு ஆமா செழித்த நாடு. சோழ நாடு சோறுடைத்த நாடு நாடு. ஆமா, சேர நாடு செழித்த நாடு, செழித்த நாடு. அதானே பாண்டிய நாடு முத்துடைத்த நாடு. நாடு. ஆமா, அப்ப சேர சோழ பாண்டியனுடைய அரசுல ஆமா சேர நாட்டுல பெய்யுது, சோழ நாட்டுல பெய்யுத மழை பாண்டிய நாட்டுல இல்ல பத்தியலா? இல்ல, அது ஒரு 7 வட்டம் 12 வருஷம் இல்லையா? இல்லாம எல்லாம் இருக்கு. 12 வருஷம் அந்த பாண்டிய நாட்டுக்குள்ள மழை இல்லைன்னா அந்த நாடு என்னத்துக்கு ஆகும்? பஞ்சம் வந்துரும்ல, சுடுவாடாகிரும். அதான சுடுவாட ஆயிப்போம். அதுலயும் சொல்லி இருக்காரு அந்த காலத்துல. என்ன மழைன்னா எப்படி பெஞ்சிருக்கு தெரியுமா? அந்த காலத்துல எப்படி பெஞ்சிருக்கு? வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மலை, ஒரு மலை. நீதி மன்னன் நெறியனாருக்கு ஒரு மலை, ஒரு மலை. மாதம் கற்புடைய மங்கையருக்கு ஒரு மலை. அதானே மாதம் 3 மழை பெய்யுமே. பெய்யுமே. வேத ஓதிய வியாதியர்னா யாரு? அம்மா ஐயர்வாள் தான். ஐயருக்குன்னு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை, மாதம் 3 மழை பெஞ்சிருக்கு. பெஞ்சிருக்கியோ? 4 வேதம், 6 சாஸ்திரம், 18 புராணங்கள், 32 தான தர்மம், தான தர்மங்கள், 64 கலைக்காணியம், 96 தத்துவம், 108 யாகம். யாகம் 108 யாகம் வளர்க்கணுமா? ஆமா, யாகத்தை வளர்க்கணும். அதானே. ஆமா, யாகத்தை வளர்த்தா போதும். அதானே. மந்திரம் வேண்டாம்ல. இப்ப யார் மந்திரம் இருக்கு? அதெல்லாம் இப்ப கிடையாது. அதானே. அதனால 1008 அகமங்களை படித்த ஆமா அந்த நேரம் ஐயருக்கு மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை பேகினா பேயும், கண்டிப்பா பேயுமில்ல. அதை போல் நீதி மன்னர்களுக்கு நெறியனாருக்கு ஒரு மழைன்னு சொல்லி இருக்கார். ஆமா சொல்லிருக்காங்கல்ல. நீதியோட ஆண்ட நம்ம பாண்டிய மன்னர்களுக்கு மழை பேஞ்சிருக்கியா? அப்படியானே? அப்படி சொல்லுனே. அப்ப ஆமா நீதி உள்ள மன்னர்களுக்கு பேஞ்ச மழை, மழை. மாதம் கற்புடைய மங்கையர்களுக்குனே மழை பெஞ்சிருக்கு. இந்த தாய் குலத்துக்குனே மாத்துல 10 நாளைக்கு ஒரு மழை பேஞ்சிருக்கியா?
10 மாசம் 300 நாள் இருக்க சடைச்சி எந்திக்க சடைச்சி அங்கத்தன் புண்ணாக்கி 10 மாசம் 300 நாள் ஒரு பெத்தெடுக்கப்பட்டிருக்கல இந்த தாய்க்குளம். அந்த தாய்க்குளம் தாய்க்குளத்தின் தங்கம் மாதர் குலத்து மாணிக்கம். மாணிக்கம் அது எம்ஜிஆர் படம். அதானே எம்ஜிஆர் படம். சொல்லுனே அப்படி சொல்லுவீங்களோ? அப்ப அந்த தாய்க்குளத்துக்கு பெற்ற தாய்களுக்கு அந்த மாத்தையில 10 நாளைக்கு ஒரு மழை பேஞ்சிருக்கு. பேஞ்சிருக்கல ஐயா. இப்ப அதுக்கும் சொல்லிட்டேன் வேக சிந்தாமணியில. என்ன அன்னைக்கு வேத ஓதிய வேதியருக்கு மழை பெஞ்சிருக்கு. பேஞ்சது. இப்ப என்ன சொல்லிட்டான் தெரியுமா? சொல்லிருக்காங்க அரிசி வித்துடும் அந்த இருக்கு. ஆமா வருஷத்தில் ஒரு மழை தூவுமே. ஆமா ரேச தூவானம்மா. அதானே நீதிய மறந்த ஆமா வரிசை தப்பிய மன்னருக்கு வருஷத்தில் ஒரு மழை தூவுமே. ஆமா ரேச தூவானம்மா. அதானே அப்ப 3 பேருக்கு மழை பெய்யுமேன்னு சொல்லிட்டான். பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டான். இவங்க 3 பேருக்கும் தூவுமேன்னு தான் சொல்லியிருக்கான். அதானே ரேச தூவும் தான் சொல்லியிருக்கான். அதுலயும் சொல்லியிருக்கான் பாருங்க. என்ன அப்ப உள்ள மாதங்கற்புடைய மங்கையருக்கு மாத்தையில 10 நாளைக்கு மழைன்னு தாய் குலத்துக்கு பேஞ்சிருக்கு. ஆமா அப்ப பெண்களுக்குன்னே மாத்தையில 3 நாள் மழை பேஞ்சிருக்கியா. இப்ப பெண்களுக்கு எப்படி மழை தன்மை பெய்யுது? எப்படி பெய்யுது? புருஷனை கொல்லும் பொண்டாட்டிக்கு வருஷத்துல ஒரு மழை. அது ரேச தூவானம்மா தான். ஆமா புருஷனை என்ன அடிச்சா கொள்ளுதா? இல்ல நம்ம வார வரத்தை அப்படித்தானே சொல்லோல கொள்ளுதா. நம்ம வார வரத்துக்கு நம்மளும் என்ன வரத்தை அடிச்சுட்டா போற. 12 மணி ஆயிட்டா. அதானே வெடுக்குன்னு கொத்திராதா. வெள்ளி இடி வந்து தலையில வெடுக்குன்னு விழுந்துராதா. அப்படிலாம் கும்பிடுதா. ஏதிலும் என்ன விடிய விடிய உறங்க விடுதியா பவலையில உறங்க விடுதியா? போக மாட்டியா? போயிரம் கணக்காக்க. அதான கேக்கல்ல. நீ மனுஷன் போல இருந்தா தானே வீட்டுல நடக்காத இங்க சொல்லுவீரே. அதனால ஆமா அப்பம் பெய்த மழை இப்ப இல்ல கிடையாதுயா. அதை போல் இந்த பாண்டிய மன்னனுடைய ஆட்சியிலே 12 வருட காலமாக மழை பொழியாமல் இருக்கக்கூடிய நாளையில சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் பழமைக்கு பரிசளித்த நல்ல உள்ளங்கள் பாடப்பிள்ளையார் கோயில். ஆமா பாடப்பிள்ளையார் இருக்காருல்ல. ஆமா மகாலிங்க சாமி அந்த பாடப்பிள்ளையார் வரிதாரர்கள் 1008 மாடனுக்கும் அண்ணாவி தர்க்கன் தலவாமாட சாமி. தலவாமாடா அங்க எல்லாரும் இருக்காரு. வன்னியராயம்ல அங்கதான் இருக்காரு. பாடப்பிள்ளையார் கோயில் வரிகாரர் என் தலவாமாட சாமி கோமரத்தாடி எதுகுல செல்வர்கள் யாதவர் குலத்திலே பிறந்த சித்திரபுத்திர கோனார். அதானே யாரு என்ன பேர் தெரியுமா? சித்திரபுத்திர நயினார். வேற கணக்கு பிள்ளை எழுத இருக்காருல. அவர்தான் சித்திரபுத்திர நயினார். அவர்தான் நம்ம தலையிடத்தெல்லாம் அங்க எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த சித்திரபுத்திர நயினாருக்கு நம்ம சித்திரா பௌர்ணமி நயினி கும்பிடுவோம். ஆமா அவள் நினைச்சு கும்பிடுதாமலோ. ஒழுங்கா கும்பிடலாம் ஓலைய கிழிச்சிருவாரு டர்ன்னு. அந்த சித்திரபுத்திர கோனார் அவர்களும் அன்னாருடைய மகன் சி சங்கர் ஈண்டெடுத்த அருந்தவ செல்வம் அருண். சித்திரபுத்திர கோனாருடைய அருந்தவ செல்வம் சீனா சங்கர் அவர்களும் அன்னாருடைய அருந்தவ செல்வம் அருண் அவர்களும் அள்ளி பணத்தை கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். ஆமையா பாடமளமையை பரிசளித்த நல்ல உள்ளங்களும் பெற்றார் உறவினர்களும் பாடமளமையை பரிசளித்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் ஆமையா வாழணுமே வளரணுமே அருளால 100 கோடி 100 கோடி உயரணுமே கையிலை போல 100 கோடி உயரணும் கையிலை போல. எனக்கு பரிசளித்த குலங்கள் எல்லாம் மாங்கலியம் தலைக்கும் ஐயா மகராஜன வாழும் ஐயா முள்ளும் மொறியாமல் முடிச்சவு வாடாமல் மூங்கில் போல் அன்னை சுத்தம் ஐயா அன்னை சுத்தம் ஐயா முடியாம வாழ வேண்டும் மூங்கில் போல அன்னை சுத்தம்
மதுரையாலும் பாண்டியன் தான் என் மனதிலே எண்ணுதாரே இத்தனைக்கு நம்ம நாட்டுக்கு பஞ்சமாவ காரணம் யாரு தெரியணுமில்ல அப்படின்னு பாண்டிய மன்னன் நினைச்சு கொண்டிருக்க இருக்கும்போது பெய்யுத நம்ம பாண்டிய நாட்டுல மட்டும் மழை பெய்யலையே அதானே என்ன அதானே அவங்க என்ன ஆவாத பிள்ளையா நம்ம அப்படின்னு பாண்டிய நினைச்சு கொண்டிருக்க இருக்கும்போது அந்த நேரத்துல நாரத முன்மி வருவார் நாராயணா வராரே ஆமா நாரதனால நல்ல காரியமாகும் கெட்ட காரியமாகும் ஆகுமியா நாரதனுடைய கழகம் நல்லதுலயும் முடியும் கெட்டதுலயும் முடியும் முடியும் பாத்துக்கோங்க நாரத மாமணிவன் இன்னைக்கு எங்க கழகத்தை இழுத்து விடலாம் மூட்டி விடலாம் அப்படின்னு வரவும் ஏற்கனவே பாண்டிய நாட்டுல மழை பெய்யாம 12 வருஷம் மழை இருக்கு ஆமா இந்த பாண்டியனை வச்சு நம்ம ஏவல் பண்ணிட வேண்டியதான் பண்ணிட வச்சேனே பாண்டியனை வச்சு அப்படின்னு நேர பாண்டிய நாட்டம் கோட்டைக்கு அரண்மனைக்கு வாராரு பாண்டிய மன்னா மன்னா என்னப்பா நாடு நகரம் பூரா செழிப்பில்லாம இண்டி எசங்கி முளைச்சு கிடக்கு முளைச்சிருக்க என்ன செழிப்பில்லையப்பா என்ன ஆச்சுடா இப்படி இருக்குவா நாடு நாரதம் பாண்டியன் கிடக்கு அதானையா தெரியல அதானே எனக்கும் தெரியல அண்ணாச்சி சேர சோழ நாட்டுல எல்லாம் மழை பெய்யுது பெஞ்சிருக்கு என் பாண்டிய நாட்டுல பச்சை தண்ணி பனி கூட பொழிய மாட்டாங்க 12 வருஷம் ஆகுதே அப்பதான் நாரதர் சொன்னாரு பாண்டிய மன்னா உன் நாடு இத்தனை வருஷம் பஞ்சமா இருக்க காரணம் என்ன தெரியுமா என்ன விவரம் அன்னைக்கு 3 பேர் விருந்துக்கு போனியல தெய்வலோகத்துக்கு ஆமா போனோம் தெய்வலோகத்துக்கு போகும்போது நீ வணங்காம ஆமா கோட்டை பெருசு வாய் நுழைவாயில் சிரிச்சா இருந்தவன பின்தாழ்த்தி முன்வணங்கி போனியா போனேன் அது ஒரு தவறு அரியணையிலே யாருமே இருக்க சொல்லாத அரியணையிலேயே இந்திரனுக்கு எதிரா போய் சிம்மாசனத்துல இருந்தியா போய் இருந்தேன் 2வது தவறு செஞ்சியா ஆமா அது மட்டும் இல்லாம என்னப்பா அவன் போட்ட 3 இலையில நீ அவன் இலையில சாப்பிடாம சொர இலையில சாப்பிட்டியா ஆமா அப்ப நீ செய்தது 3வது தவறு ஆகிட்டுதா ஆமா தவறுதான் அப்ப நீ இந்திரனை மதிக்கலன்னு உன் மேல இந்திரன் கோபப்பட்டு இருக்காரு போ அதனால பாண்டியா உன் நாட்டுக்கு மழை இல்லாத காரணமே யார் தெரியுமா அந்த இந்திரன் தான் உனக்கு மாட்டுக்கு மழை வேகமா ஆக்கியிருக்காரு உங்க அண்ணாச்சி மாதிரி நாட்டுல மழை பெய்யும் போது உன் நாட்டுல மழை இல்லாத காரணம் அதானே இந்திரனை நீ பணியலன்னு அவன் கோவத்துல மழையை ஏவல அப்ப பாத்துட்டார பாண்டியனோ இப்பேற்பட்ட இந்திரனை விடக்கூடாது நம்ம என்று பாண்டிய மன்னன் நினைக்காரு அவன் நாட்டிலையும் சேர சோழ நாட்டுல மட்டும் மழை பெய்யதுக்கு காரணம் யாரு இந்த மலை மேகம் தானே அந்த மேகம் தானே இந்த மலை மேகத்தை பேய விடாம நம்ம தங்க சங்கிலியால கட்டி போட்டணும் ஆமாச்சு அதானே ஆமா அந்த மேகத்தை கெட்டி போட்டுறணும் நம்ம பட்ட துன்பத்தை சேர நாட்டுக்காரனும் சோழ நாட்டுக்காரனும் அடையணும் என்று பாண்டிய மன்னன் தானே வரவழைத்து அடித்தான சங்கிலியோ தெய்வ தச்சரை கூப்பிட்டு அவளால சங்கிலி அடிக்க முடியும் விஸ்வகர்மால தான் அடிக்க முடியும் அதான் தெய்வ தச்ச விஸ்வகர்மா விஸ்வகர்மா ஐயா விஸ்வகர்மா இந்த அடங்காத மேகங்களை கட்டி போட போறேன் என் நாட்டுல மழை இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த கரு மேகம் செம்மேகம் நீல மேகம் கார் மேகம் மலை மேகம் குளிர் மேகம் குளிர் மேகங்களை இழுத்து கட்டுவதற்கு விஸ்வகர்மா உன்னுடைய கையினால இரும்பு சங்கிலி அடித்து கொண்டு வரணும் என்று பாண்டியன் சொன்ன போது காதில் கட்டி தெய்வகச்ச விஸ்வகர்மா இரும்பு சங்கிலிய இழுத்து அடிப்பாரோ அடித்ததொரு சங்கிலிய பாண்டிய மன்னங்கிட்ட விஸ்வகர்மா கை கொடுக்க 7 மேகங்களை பாண்டிய இழுத்துத்தான கட்டுவாரோ மேகங்களை இழுத்து அங்க கட்டுவாரோ அடங்காத பாண்டியனோ அக்கிரமம் பண்ணுதானே கோபம் கொண்டு ஒரு முனையில 7 மேகமும் மறுமுனையில சுண்டு விரல்ல கட்டுதாரியா எவ்வளவு வைராக்கியம் இருக்கு எவ்வளவு பராக்கிரமம் இருக்கும் இருக்கும் பாண்டியங்கிட்ட ஆமா வீரம் இருக்கும் 7 மேகத்தையும் சுண்டு விரல்ல கட்டிட்டாரியா கட்டுதாரியோ சுண்டு வரல
அடங்காத பாண்டியனோ 7 மேகங்களை இழுத்து கட்டு வேலையிலோ இந்த மேகத்தை பூரா இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டாரு பாண்டியன் பற்றி வச்சுக்கிட்டாரு. பாண்டியன் இழுத்து பிடிச்சு வச்ச உடனே சேர நாட்டிலையும் மழை இல்ல, சோழ நாட்டிலையும் மழை இல்ல, பாண்டிய நாட்டிலையும் மழை இல்ல. இந்த மூவேந்தர் நாட்டுக்குள்ள 12 வருடமாக பாரவள ஒளியலையா ஒளியலைய அந்த பஞ்சமது வருகுதையா வருகுதையோ மழ பொழியலைய பஞ்சோனோட வருகுதையா. மூவேந்தர் நாட்டுக்குள்ள பஞ்ச வந்த நாளையில பாண்டிய நாட்டுக்குள்ள 24 வருஷம் பஞ்சமாயிடுது. 24 வருஷம் அதானே இருந்திருக்கு. போயிருக்கான் பாருங்க. ஏ சோழா பேஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? பாண்டியன் ஆமா கட்டி வச்சுட்டானே. ஆமா அதனால இந்த நாரத மாமுனிவரானவரே மாமுனிவர்கள் இந்த பாண்டியங்கிட்ட இழுத்து விட்ட கோலை பார்த்தாரு. இவரும் 7 மேகத்தையும் இழுத்து கட்டிட்டாரு. அப்ப பாக்க சேரணும் சோழனும் என்ன செய்தார்கள்? நம்ம நாட்டுல ஒரு 12 வருஷமா மழை பெஞ்ச மழை இப்ப 12 வருஷமா இல்லையே. இல்லையே நம்ம நாட்டிலயும். அப்ப இதை என்ன செய்ய என்று சேரனும் சோழனும் பார்த்தாங்க. ஆம்போ அமர லோகம் போனும் சேர சோழம் சாமி வருது பாருங்க. சேர சோழம் மன்னன் தானே ஒரு நாடு சீம வீட்டிலே சோழ நாடு தனை கடந்து தெய்வலோக பட்டனந்தா அந்த சேர சோழ வாரார்களா பட்டனந்தா சேர சோழ ஐயா இந்திர லோகத்தில அமரலோக தலைவனத்தான் சேர சோழ பாண்டியனோ. இந்திரலோகம் வந்தவர்கள் நேர சேரனும் சோழனும். ஆமா ஆவாது. அவ்வளவுதான். அப்படித்தானே அதானே. ஆமா வாடை வரைக்குங்களா? ஆமா சேரனும் சோழனும் ஓடி வந்தார்கள். அமரலோக தலைவனான அந்த தெய்வலோக தலைவனான இந்திரங்கிட்ட ஐயா இந்திர மன்னா மன்னா எங்க நாட்டு ஆமா எங்க சேர சோழ நாட்டில பஞ்ச வந்த கொடுமை என்ன எங்க பஞ்சங்களை தீக்கணுமே என்னும் இல்ல திருநாளா இன்னைக்கு இருப்பதென்ன திருநாளா இன்னைக்கு இருப்பதென்ன கடிய பஞ்சம் தீர்வதப்போ எங்க கவலை எல்லாம் மாறுவதப்போ இந்த மாய பஞ்சம் தீர்வதப்போ ஐயா தீர்வதப்போ மணக்க வேலை மாறுவதப்போ மாய பஞ்சம் மணக்க வேலை மாறுவதப்போ சேரஞ்சோரன் சொன்ன போது அப்ப இந்திரன் சொல்லுவாரா
சேரமன்னா ஏ சோழமன்னா மன்னா உங்க நாட்டுக்கும் பஞ்சம் வர காரணம் என்ன தெரியுமா? என்ன ஐயா? அப்பா உங்க நாடு மட்டுமா பஞ்சமா இருக்கு? உங்க கடைக்குட்டி தம்பி பாண்டிய நாட்டை எடுத்து பாத்தியா? ஆமா அங்கேயும் பஞ்சமா தானே இருக்கு. ஆமா ஆமா பஞ்சமா தான் இருக்கு. ஆமா அப்போ அவன் மட்டும் ஏன் வரல தெரியணும்ல. சேரனும் சோழனும் இந்திரங்கிட்ட கேட்காங்க ஐயா எங்கள மாதிரி பாண்டிய நாட்டிலையும் பஞ்சம் பஞ்சம் வந்திருக்கு. சேரன் சோழன் அங்க 2 பேரும் வந்துட்டோமே. ஆமா பாண்டிய வள்ளி பாண்டிய வள்ளியா? அப்ப அவன் நாட்டுல தனி அது மழை பெய்தியரோ? அப்படி எல்லாம் நான் செய்வனா? அது எப்படி உறைஞ்சு பண்ணுவேன்? அதுல ஒரு காரணம் இருக்கு. என்ன? நான் உங்க நாட்டு மட்டும் தான் மழை கொடுத்திருந்தேன். ஆனா அண்ணே அதேதான் அதே போல ஆமா இந்த பாண்டிய நாட்டிலையும் ஆமா மழை கிடையாது. அப்ப இந்த பாண்டிய மன்னன் வராத காரணம் என்னன்னு சேரனும் சோழனும் தெய்வேந்திரன் கேட்கவும் கேட்ட போது அந்த கொடுமையை கேளாத உங்க நாட்டுக்கு மட்டும் மழை கொடுத்தேன், பாண்டிய நாட்டுக்கு நான் மழை கொடுக்கறேன்னு இத்தனைக்கும் காரணம் இந்த பாண்டிய மன்னன் தான். இந்த பாண்டிய மன்னன் தான் பாத்துக்கோங்க. ஓஹோ பாண்டிய அப்ப என்னையா செஞ்சான்னு சேரனும் சோழனும் இந்திரங்கிட்ட கேட்க எப்பா 7 மேகம் உண்டு. நீல மேகம், ஆமா கால மேகம், கார் மேகம், ஆமா செம்மேகம், நொண்டி மேகம், சண்டி மேகம், குளிர் மேகம், அதானே இப்படி 7 மேகம் உண்டு. 7 மேகம் சேர நாட்டுல மழை ஒழிஞ்சு இந்த பாண்டிய நாட்டு வழியா தான் சோழ நாட்டுக்கு போகணும். இத பாண்டியன் பாத்துக்கிட்டாரு. 7 மேகத்தையும் இரும்பு சங்கிலியால இழுத்து கட்டி பெருவரல வச்சுக்கிட்டான். ஓஹோ அப்ப இந்த பாண்டிய மன்னன கொடுமைதானா? ஆமா அப்ப சொல்லுதாரு இந்திரே சேர சோழ மன்னா உங்க கூட பிறந்த பாண்டியனை கூட்டுவாங்க. முதல்ல கூட்டுவாங்க. அவன் தான் அந்த மேகத்தை அவுத்து விடணும். ஆமா அவன் என்னைக்கு மேகத்தை அவுத்து விடுதானோ அப்படின்னாதான் 3 நாட்டிலையும் மழை செழிக்கும். மாதம் மும்மாரி மழை பொழியும். ஆமா அப்ப சேரனும் சோழனும் பார்த்தாங்க. நேர பாண்டிய அரண்மனைக்கு வந்தாங்க. தம்பி பாண்டிய மன்னா ஏடா நம்ம நாடு இருக்க நிலைமையை பாத்தியாடா? எவ்வளவு பஞ்சமா ஆயிடுது பாத்தியா? நீ எங்களுக்கு முன்னாலே 12 வருஷம் பஞ்சத்துல இருந்திருக்க. 24 வருஷம் பஞ்சம், நாங்க 12 வருஷம் பஞ்சம் பஞ்சத்துல இருந்திருக்கோம். பஞ்சம் தீரணுமே உனக்கு கொஞ்சமாவது இறக்க வேண்டாமா? அப்பதான் சொல்லுதாரு பாண்டிய என்ன அந்த இந்திரை என்ன பணிய வைக்கணும்னு நினைச்சிருந்தான். நான் அவங்கிட்ட பணிய வைக்கிறதுக்கு போவல. நானு அந்த மழைக்கு காரணமான மழை மேக ஏண்ட இருக்கும்போது எந்த நாடு செழிச்சிரும்? செழிக்காதுல்லோ. அந்த இந்திரன் ஆமா உங்க நாட்டுக்கு மட்டும் மழையை கொடுத்தானே, ஏன் நாட்டுக்கு மழையை கொடுக்க காரணம் என்ன தெரியணும்ல. அதனால ஆமா நான் இந்திரன் கூப்பிட்டதற்காக நான் வாரேன். அந்த இந்திரன் தான் ஏன்ட்ட பணிஞ்சு வந்திருக்கான். ஆமா அவங்கிட்ட பணியல. ஆமா நேர பார்த்தாரு அந்த பாண்டிய மன்னன் தானே சேரனும் சோழனுமா அந்த பாண்டிய நாடு தேசம் விட்டு தெய்வலோகம் வருவாரோ அப்பன் தெய்வேந்திரம் முன்னால அந்த சேர சோழ பாண்டியரும் சிறப்போடு நிற்கும் போது இந்திரன் முன்னால வந்து சேரனும் சோழனும் அப்பமும் கையெடுத்து அந்த இந்திரனை கும்பிடாரு. பாண்டியன் கும்பிட மாட்டாங்க. கும்பிடாம நிக்காரு. அப்ப பார்த்தார் இந்திரன் பாண்டியா உன் நாட்டுல மழை இல்லாம ஆக்கினது என்னுடைய குத்தம் தான் ஐயா. அதனால மற்ற நாட வம்பாக்க கூடாதுப்பா. எப்படியாவது உன் பெருவிரல கட்டி இருக்கக்கூடிய 7 வகையான மேகங்களை அவிழ்த்து விடு என்று இந்திரன் சொன்ன போது ஐயோ உடனே பார்த்தார் பாண்டிய மன்னன் அந்த பெருவிரலிலே கெட்டிருந்த இரும்பு சங்கிலிய அவுக்காரு 7 மேகங்களும் ஆகாயமாக போகுது. அப்ப சொல்றார் பாண்டிய இந்திரா இனிமேல் நீ மக்கள்ல ஒரு கண்ண சந்தனம் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்க கூடாது. எல்லாத்தையும் மக்களா பார்த்து எல்லா மக்களா நினைச்சுக்கோ. அதனால மாதம் மும்மாரி 3 நாட்டிலையும் பெய்யணும் பாத்துக்கோ. சேர சோழ பாண்டிய நாட்டுல 3 மழை பெய்யாம இருந்து மறுபடியும் இன்னைக்கு சங்கிலியில புடிச்சு கட்டி இருக்கேன். இனிமேல் மேகத்தை நான் லோகத்துக்கு அனுப்பவே நானே பிடிச்சு வச்சுக்கிடுவேன். அப்ப பார்த்தாரு இந்திரன் நமக்கு எதுக்கு வம்பு? அதானே நீல மேகம் கார் மேகம் செம்மேகம் எல்லாரும் போய் 3 பேர் இந்த நாட்டுல போய் நல்ல மழையை கொடுங்க பேய்ங்க போங்க. ஆமா
ஏகமே பேயணும். எல்லாத்துக்கும் போய் ஒழுங்கா போய் பேஞ்சிட்டு வாங்க. பேஞ்சாங்கப்பா அப்படின்னு சொன்ன போது அம்மா இந்த சீரான வேளையில் சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலித்த நல்ல உள்ளங்கள் அதாவது என்ன ஸ்ரீ திருமலை நம்பிராயர் துணை ஸ்ரீ திருமலை நம்பிராயர். ஆமா எங்க இருக்காரு திருக்கலங்குடியில இருக்காரு. ஏப்பா திருக்கலங்குடியில அதான் மலை நம்பி. மலை நம்பி அதானே அழகு நம்பி. ஆமா நீண்ட நம்பி நிலஞ்ச நம்பி ஜாஞ்ச நம்பி நின்று ஓங்கி வளர்ந்த நம்பி நம்பி பச்சை நம்பி பரவல நம்பி பரவசத்தால் வளர்ந்த நம்பி. அந்த நம்பி கோயிலுடைய ஆமா திருமலை நம்பிராயர் துணையால் அதாவது புதுப்பெட்டி. ஆமா புதுப்பெட்டி சொல்லுங்க அதானே சொல்லி புதுப்பெட்டி அனவரத உடையார். ஆமா அனவரத உடையார் சாசா துணையால் பாப்பா குடியில் குடியிருக்கும். ஆமா என் கன்னிமாரம்மன் கோவில் வகைரா. ஆமா கன்னிமாரம்மன் எத்தனை பேரு? 7 பேர்கள். அவர்கள் யாரு? தெய்வலோகத்திலே இந்திரனுக்கு பணிவிடை செய்து திருநாட்டியம் ஆடக்கூடிய பெண்கள். சப்த கன்னிகள். அப்பேற்பட்ட பாப்பாக்குடி கன்னிமாரம்மனுடைய கோவில் வகைராக்கள் எதுகுலச் செல்வர்கள் யாதவர் குலத்து தங்கங்கள் சங்கர நாராயண கோனார் அவர்களும் சைலப்ப கோனார் அவர்களும் அனவரத கோனார் அவர்களும் வெம்பு கோனார் அவர்களும் எஸ் துரை யாதவர் அவர்களும் எஸ் அருணாச்சலம் யாதவர் பி பழனிவேல் முருகன் யாதவர் மாதி சொல்லு இடிச்சிருவேன். அதானே சஞ்சய் யாதவ் யசக்கி ராஜா யாதவர் சைலேஷ் யாதவர். இவ்வளவு பேருக்கு ஆளுக்கு 100 ரூபாய் இப்ப 2000 கிடைச்சிருக்கோம். அதானே அப்படியா? ஆமா திருமலை நம்பிராயர் துணையாலையும் புதுப்பெட்டி அனவரத உடையார் சாசா துணையால் பாப்பாக்குடி கன்னிமாரம்மனுடைய கோவில் வகைரா சங்கரநாராயண கோனார் சைலப்ப கோனார் அனவரத கோனார் வேம்பு கோனார் எஸ் துரை யாதவர் எஸ் அருணாசல யாதவர் பி பழனிவேல் முருகன் யாதவர் சஞ்சய் யாதவ் யசக்கி ராஜா யாதவ் சைலேஷ் யாதவ். ஆமா அன்னாருடைய பொன்னான கரத்தினால லட்ச நோட்டு அள்ளிப்பனை 100 லட்சத்தின் ஒரு வழியாக கொண்டு வந்தோம். ஐயோ பாடுகிற புலவனுக்கு அள்ளி பணத்தை கொடுத்ததால தங்க வீடு எல்லாம் வாழ வேணும் வளரணுமே பாண்டிய நாடு எல்லாம் காலமழை பொழியுதையோ மாதம் மாறி மழை பொழியுதையா வருடம் முப்போகம் நெல் விளையணும். அமையோ மழை விளைஞ்சதுன்னா அடுத்து என்ன விவசாயம் அதானே. அப்ப சேரன் சோழம் பாண்டிய நினைக்காரு. என்ன நினைக்கார்? நல்ல ஆத்துல வெள்ளம் வந்தாச்சு. பாண்டிய நாட்டுல வைகை ஆத்துல பிடிச்சு வார வெள்ளம் கரை உரண்டு வருது. சோழ நாட்டுல காவிரி சீமை. ஆமா அங்க காவிரியில இருந்து ஒகேனக்கல்ல இருந்து நல்ல வெள்ளம் அதானே. ஆமா மலையாள சீமையில எங்க பார்த்தாலும் தண்ணி தான். ஆமா தண்ணியா தான் பொழிஞ்சு. ஆமா மும்மாரி மழை ஒழிஞ்சு சேர சோழ நாடு எல்லாம் செழிப்பாகி ரொம்ப செழிப்பாகி போச்சு. அப்ப சேர சோழ பாண்டிய நினைக்காங்க. என்ன நினைக்கிறார்கள்? ஆமா ஆமா நாட்டுல நல்ல மழை பொழிஞ்சிருச்சா பேஞ்சிடுதே மாசில் விட வேண்டாமே. விடணும்லப்பா மாஜில விட்டவனும்னா ஆமா நம்ம 12 வருஷ பஞ்சத்துல இருக்க விதைய கூட ஆமா அவிச்சு சாப்பிட்டாச்சுல்ல. பஞ்சத்துல இருக்க விதவத்துக்களை பூரா நம்ம வயத்துக்கு நிறைச்சாச்சு. நிறைச்சிட்டோம்ல. மருக்கு இதுக்கு விதைக்கிறதுக்கு விதவத்து இல்லையா? இல்லல்ல. அப்ப என்ன செய்ய? அதுக்கு வழி என்ன? விதைக்கு அதிபதி இந்த உலகத்தில் உள்ள மாசு விளையணும்னா அதுக்கு அதிபதி இந்திரன். இந்திரன் தானே. அவங்கிட்ட போய் நம்ம நெல்லு விதையோ ஆமா கேழ்வரகு விதையோ அதானே சோள விதையோ கேப்பையோ
சீரகச்சம்பா மாப்பிளச்சம்பா ஆமா குதிரவாளியோ குதிரவாளியோ இலையரிசியோ அதானே சாமிச்சோரோ அதானே அப்படி ஏனுங்கிற விதையில போய் அந்த இந்திரங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துருவோமே வேண்டி வந்துருவோமே அப்படின்னு சேர சோழ பாண்டிய மன்னர் ஒன்னாக கூடி கூடி அந்த தெய்வலோகம் போனோம் சேர சோழ பாண்டிய மூவேந்த நாடு விட்டு எங்கே எங்கே வாராரான இந்திர லோகத்துக்கு லோகத்துக்கு சரசர பாண்டியரும் வாரே இந்திர லோகத்துக்கு சரசர பாண்டியரும் வாரே ஐயா சரசர பாண்டியன்தான் இந்திரலோகம் வார போதி வரவழைத்து சேர சோழ பாண்டியன இங்க வந்ததோரு விவரம் என்ன வாய் திறந்து சொல்லிடுங்கோ வாய் திறந்து சொல்லிடுங்கோ விவரம் என்ன வாய் திறந்து சொல்லிடுங்கோ உங்க வாய் திறந்து சொல்லிடுங்கோ சேர சோழ பாண்டியரோ இந்திர இடமதியில எப்பா எங்க நாடு நகரம்லாம் பஞ்சமாயிடுது எங்களுக்கு விதைக்கிறதுக்கு விதவத்து இல்ல இல்லையே என்கிட்ட அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் இந்திர என்ன செய்தாரு சேரனுக்கும் சோழனுக்கும் நல்ல விதவத்தா கொடுத்தார் இந்த பாண்டிய மன்னனுக்கு மட்டும் விதைய வறுத்து கொடுக்காரு வறுத்து கொடுத்துட்டாரு வறுத்த விதை வையகத்துல முளைக்குமா முளைக்காதுல்ல அப்பமும் பாண்டியனை பழிமோசம் செய்தார் இந்திர பார்த்தார் பாண்டிய மன்னன் என்ன செய்தாரு நேர சொக்கர் மீனாட்சியினுடைய பாதத்திலே வைத்து வச்சு வருத்த காண வையகத்திலே முளைக்கணும் சொக்கர பாண்டியன் கும்பிடும் போது அந்த மீனாட்சி அம்மாளுடைய அருளால் வருத்த காண வையகத்துல நம்ம முளைக்கு ஆம்போ ஐயா நாளேக்கு நாளாக பாண்டிய நாட்டுக்குள்ள இட்டதொரு மாசிலெல்லாம் ஈடேறி வருகுதையோ வச்சதொரு மாசிலெல்லாம் வளர்ந்தேறி வருகுதையா இஞ்சி வைத்தார் யாழ வைத்தார் செங்கண்கள் போட்டார் பாண்டிய தேசத்திராய் கால கண்ணி கருந்தினையும் செந்தினையும் விதப்பாரோ வச்சதொரு மாசிலெல்லாம் பாண்டியன் ஜீவையிலோ அது வளர்ந்தேறி வருவதையா வளர்ந்தேறி இட்ட மாசெல்லாம் ஈடேறி வருது பாண்டிய நாட்டுல. ஆமா. அப்ப இந்திரன் நினைக்கா நம்ம வருத்தெல்லாம் விதத்தை கொடுத்தோம், கொடுத்திருந்தோமே, வருத்த விதை முளைச்சிடுதே, முளைச்சிடுதே, முளைச்சு எல்லா மாசம் ஈடேறி வந்துடுதே, வந்துகிட்டு இருக்க. இது ஈடேறி வந்ததுன்னா இந்த பாண்டிய எதிரியும்ல நம்மள ஜெயிச்சிருவான், ஜெயிச்சிருவாமல்ல அப்படின்னு இந்திரன் பார்த்தார். இட்ட மாசம் எல்லாம் அழிக்கணும்னு, அழிக்க வேணும் என்று. ஏ அக்னி பகவானே, ஏ பகவானே, ஏ வாயு பகவானே, வாயு பகவானே, ஏ வருண பகவானே, வருண பகவானே, எல்லாரும் வாங்கப்பா. ஆமா, அங்க வாங்க மொத்தமா. ஏ அவன் இட்ட மாசலே பாண்டிய நாட்டுல எல்லா மாசலுமே ஈடேறிடுது, வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, ஒருத பண்ணியா சொருவடுங்க, எடுங்க. ஒருத யானையாக சொருவடுங்க, யானையா சொருவடுங்க. ஒருத சிங்கம்புலி கடுவாயா சொருவடுங்க, எடுங்க ஐயா. இட்ட மாசலம் போய் அழிச்சிட்டு வாங்க, போங்க போங்க போய் அழிங்க அப்படின்னு சொன்ன போது, அப்ப பாண்டிய மன்னனுக்கு இது தெரிய வருது, வருகிறது. ஏன்னா பாண்டிய மன்னன் காவல் தானே. ஆமா, மாசல போற நாளுக்கு ஒரு கை இரவு ஒரு கை சுத்தி 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 பாத்துக்கிட்டே வர. அப்ப அந்த மாசல அழிக்கக்கூடிய ஜீவங்களை எல்லாம் பாண்டிய மன்னன் தானே அம்பு ஓட்டு கொள்ளுதாரே, வந்திருக்கும் மிருகங்களை அடித்து விரட்டுதாரே, அந்த மிருகத்தை பூரா அடிச்சு அடிச்சு விரட்டுதாரி. விரட்டவும் பார்த்தா இந்திரை இப்பவும் பாண்டியன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இவரு எப்படி ஜெயிக்கணும்னு நேர வாரார். இந்த
இந்திர ஆம்போ பிரம்மல வந்து ஏ பிரம்மதேவா பிரம்மதேவா இந்த பாண்டிய மன்னன் கட்டுப்பட மாட்டேங்காரு கட்டுப்பட மாட்டேங்க எங்களுக்கு இவன் மாசல எப்படியாவது அழிக்கணும் அழிக்கணுமே அவன் பிரம்மன் சொன்னாரு அட வைத்தியாரா பாண்டிய மன்னன் பெரிய சிவபக்தன் பக்தமல்லா சிவபக்தனை வத முடிக்க என்னால முடியாது முடியாது பாத்துக்கோ அவன் பார்த்தா இந்திரன் பிரம்மதேவனால பாண்டியனை ஒண்ணும் செய்ய முடியாதா செய்ய முடியாதா நேர திருப்பால் கடல் நாராயணன் இருக்கும் இடத்துக்கு வந்தாரு ஏ மாயவா மதுசூதகா பாண்டரங்கா பண்டரிநாதா ஏ பச்சமாலே ஏ கோகுலத்தில் பிறந்த கோபால கண்ணா ஏ கண்ணா எங்களுடைய அமரதேவருடைய துயரத்தை தீக்கணும் ஐயா இந்த பாண்டியமனுடைய அட்டுழியம் கூடி போச்சு அல்லவா யாருக்கும் வணங்கா பாண்டியனா இருக்காரு இவரை எப்படியாவது வணங்க வைக்கணும் சிவனை மட்டும்தான் வணங்குதாரு அப்படின்னு இந்திரன் சொன்ன போது அப்ப சொன்னார் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் என்ன சொல்றாரு எப்பா என்ன நீ பார்க்கணும்னா அந்த அடங்காத வணங்காமுடி பாண்டியனை வணங்க வைக்கணும்னா நீ அக்கினியாக ஒன்று அழகு தெய்வேந்திர நீயோ வளர்க்கணுமே யாக ஒன்று வளர்க்கணுமே இந்த ஹரிராமன் புகழை சொல்லி நீ வேள்வியது வளர்த்தையானா வேண்டிய ஆசைகளை தீர்த்து தாரே ஏ இந்திரா உன்னுடைய வேண்டிய ஆசைகளை நான் நிவர்த்தி செய்யணும்னா ஆனால் உன் இந்திர சபையிலே நீ வேள்வி வளர்க்க வேண்டும் அந்த வேள்வியில இருந்து என்னுடைய அவதாரம் தொடங்கும் அணங்காத வணங்காத பாண்டியனை வணங்க வச்சு காட்டுதேன் அப்படின்னு என் பெருமாள் சொன்ன உடனே இந்திர பட்டணத்திலே ஈசானிய மொழியிலே வேள்வி போட்டு வளர்க்கா இந்திர வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்பன் சொன்னால் லட்சுமி கேட்கா நாராயணன் கிட்ட என்ன கேட்கிறாள் என் பெருமாள் ரகுராமா நீங்க போய் வேள்வியிலே யாகத்திலே பிறக்க போறீங்கல சொல்றீங்களா ஐயா இந்த அவதாரத்தினுடைய பேரு என்ன தெரியணுமில்ல அப்பதான் சொல்றார் என் பெருமாள் கோபாலக்கண்ணன் என்ன சொல்றாரு இந்திரனை காப்பதற்காகவும் யாருக்கு வணங்காத பாண்டியனை வணங்க வைப்பதற்காக இந்திர யாகத்துல நான் கரடி ரூபத்தோடு பிறக்க போறேன் என் பெருமாள் சொன்ன உடனே அப்ப லட்சுமி கேட்கா என்ன கேட்கிறாள் நீங்க இல்லாத பால் கடல்ல நான் எப்படி வாசகம் செய்ய முடியும் நான் எப்படி தனியா இருக்க முடியும் உங்களோட நானும் வந்து பிறக்க சாமி நான் ஆண் கரடியாக பிறக்கணும் நீ பெண் கரடியாக பிறக்கணும் என்று பிறக்க வேண்டும் என்று அந்த ராமனோ ஆமா அன்னையான லட்சுமி தேவியும் ஏ இந்திர யாகத்தில பெருமாள் கரடியாக வந்து பிறக்காரே எம்பெருமான் கோபாலே ஆண்கரடியாக பிறந்த போது அன்னை சீதா லட்சுமியோ பெண்கரடியாக பிறந்துட்டாளே ஏ பாண்டிய நாட்டுக்குள்ள ராம கரடியாக ஏ நாராயண வாராரே நாட்டுக்குள்ள பாண்டிய முன்னால பெருமாள் கரடி போல வந்த போது பாண்டியனுக்கு நாராயணனே கரடியாக வந்திருக்காருன்னு தெரியல ஐயா இது காட்டு கரடி தான் வந்திருக்கு என்று வில்லெடுத்து அம்பெடுத்து கரடி முன்னால போடுவாராம் வில்ல அம்பு வச்சிராயுதத்தை எல்லாம் அங்குச பாசங்களை எல்லாம் அவன் எல்லாத்தையும் போடவும் என் கரடி நாராயணனுக்கு அந்த பெண் கரடிக்கும் மார்பிலையோ கையிலையோ அந்த அம்பு தெரிக்கல எய்ததொரு அம்பு எல்லாம் ஏ கரடியோட கழுத்திலதான் மாலையாக வந்து விழுந்துடுமா
அப்பன் சொன்னாரு, என் கரடியாக வந்த ராமா என்ன சொல்றாரு? ஏ பாண்டியா, நீ யாருக்கு அடங்காதவன், என்கிட்ட நீ அடங்கிதான் போகணும். போகணும். அப்படி நீ என்ன செய்யணும்னா, ஆனால் உன்னுடைய மதுரையாலும் பாண்டிய நாட்டுல மீனாட்சி அம்மாளுடைய வாசல்ல அவன் நாட்டு நெல்லி மரம் இருக்கும். அதுல எத்தனை பூ பூக்கு, எத்தனை இலை உதிருதுன்னு, பழுத்த இலை எத்தனை, பச்சை இலை எத்தனை, அத போய் நீ கணக்கு பாரு. அது மட்டும் இல்லாம என்ன அலைகடல்ல ஆண் இலை எத்தனை அடிக்கு, பெண் இலை எத்தனை அடிக்கு பாத்துட்டு வா. கணக்கு பாத்துட்டு வா. அந்த கணக்கை நீ கரெக்டா சொன்னா ஓண்டனம் கட்டுப்படுதுன்னு இந்த ராம கரடி சொல்லுதாரு. அப்ப பார்த்தா பாண்டிய மன்ன இப்படி நம்ம கணக்கெடுக்க யாராலையும் முடியாது என்று அந்த ராம் கரடிக்கு முன்னால பயந்து நிக்கார். பாண்டிய மன்னன் நிக்காரு. வணங்காத முடி பாண்டியன் வணங்கிட்டார் கரடிக்கு முன்னால. குனியாத பாண்டியன் கரடிக்கு மேல குனிந்ததனால கூன் பாண்டி அவருக்கு பேரு. வணங்காமுடி பாண்டியன் என்றும் கூன் பாண்டியன் என்றும் என் ராமபெருமான் பேர் கொடுக்க ராம் கரடியாக. உடனே பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் செய்தாரு. பாண்டவன் சிவபெருமானும் ஆதி பராசக்தியும் மைத்துனர் இதுக்கு மேல ஆங்கார கோபம் கொன்றக்கூடாதுன்னு என் அரியின் சிவனுமாக முன்னால நின்று ஆண்டவனும் பேர் கொடுக்காது. நாராயணா, நீ கரடி சொருவம் கொண்டதால நீ கரடி மாடசாமி, கரடி முகம் கொண்டதால கரடி மாடசாமி, நீ பெண்கரடி கொண்டல்லவோ லட்சுமியா வந்ததால நீ கரடி மாடத்தியா, கரடி மாடம் கரடி உணர்த்தி இண்டராம 21 தொண்டராமன் 91 பட்டராம பழுக்கச்சாத்தி ஐயாவான கரடி மாட கரடி மாடத்தியோ மதுரை நகரத்தில பாண்டிய நாட்டுக்குள்ள சிவனாருடைய இளமதியில ஆக்கு வரும் அழிக்கு வரும் கொள்ளு வரும் வெள்ளு வரும் கோடி வரும் வாங்குதாரு ஐயாவான கரடி மாட அந்த மதுரையில நிலைய வாங்கி 1008 சிவதலமோ 108 திருப்பதியோ அளவுடனே ஐயாவான கரடி மாட எங்கே வாராரானா 5 தல பொதிகையில தென்பதிக தளமதியில தேவர்கள் மலர்சலியோ சொரிமத்தையன் காசலில ஐயாவான கரடி மாட அந்த சொரிமத்தைய வாசலில பொருளிலையோ வாங்குவாரா கரடி மாடம் கரடி வளர்த்தி எங்கே போகணும் என்று சொரிமத்தையன் காவு விட்டு ஆளுங்க வைய விட்டு விட்டு சொலித்தைய வாசல் விட்டு ஒட்டந்தளம் முருகன் தொட்டு தலை கடந்து கன்று கட்டும் தொழுத்துறையா அறுத்தாக்கள் அனந்தனையா தாமிரபரணி வருவாரா தாமிரபரணி வடித்துறையில் பாவநாசன் ஆதரையோ பால உலகால சேர்வ செய்து அலங்காத கரடி மாட அக்கிரமசிங்க உறவு விட்டு அம்பை வழி மார்க்கமாக ஆடிவாரார் பாடிவாரார் ஐயாவான கரடி மாட கரடி மாடத்தியா எங்கே வாராரானா வீரவநல்லூர் பாதை விட்டு அத்தாள நல்லூர் விட்டு ரம்பங்கட்ட தலை கிடந்து பாப்பாக்குடி நகரத்தில பாப்பாக்குடி நகரத்துக்கு கரடி மாட வாரார அம்பிகைய கரடி மாடத்தியோ யாராரு மக்களிடோ ஐயா மக்களிடோ ஐயா கொள்ளையோ மக்களிடோ வாங்கணுமே மகன் தபஜினாதா பெருமாளோடு பேச்சி அம்மா தளவ மாடா கரடி மாட கரடி நல்ல மாடத்தியோ யாதவரும் மக்களிடம்
உடனடியாக கேட்டபோது மாறனுக்கு உடனடியும் கொடுப்பாரா செல்வர்கள் பேச்சுக்குந்தா உடனடியும் கொடுத்தார மக்களத்தான் தெய்வமாக கரடிமான கரடிமானா சமயம் கரடிமான பிரம்மவீடம் பிறந்தவாடா பிரம்மசக்தி பேச்சியம்மா பேச்சு வழி பேச்சு பேச்சியம்மா பேச்சு குட்ட பேச்சு காட்டுவான பேச்சியம்மா பிள்ளதும்பா மாக்காரி பேச்சியம்மா மஞ்சளையல் பிள்ளதும்பா தாயான பேச்சியம்மா நீ சட்டி ரத்தம் குளிச்சவாடா விரிச்சனையா பிரம்மசக்தி பேச்சியம்மா வெற்றி கொண்ட திருமுகமா அஞ்சு ஜர குஞ்சி வர அம்பிகைய பேச்சியம்மா மாறி வர பேச்சியம்மா அமரலி கண்ணு ரெண்டோ சிவரலி ஒரு பறக்க பிரம்மசக்தி பேச்சியோடு அரசவையில் பிறந்த பிள்ளை அரசவை கண்ட வஜிராதா சிவனந்த பெருமாளோடு ஆயிரத்தெட்டு மாடனுக்கும் அண்ணாய தலைமாடா கும்பகார பால்மாடா கோடகடி தலைமாடா கம்பகண்டு விளக்கரியா மாடனுக்கு மலமரதா மன்னனுக்கு தலைமாடா மனித மாட மலரழகா அம்பிகையாக கரடி மடத்தி ஐயான கரடி மாடா செல்லடமும் உள்ளாவோ கரடி மாடகமே
சமதா